வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி சீரீஸ்ல இது பகுதி 5. இதுவரைக்கும் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஈர்ப்பு விதி சார்ந்த பயிற்சியில என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, முதலாவது இன்டென்ஷனை பத்தி பார்த்தோம், நோக்கத்தை பத்தி பார்த்தோம். அதை எப்படி இலக்காக மாற்றுவது, இலக்குக்கும் நோக்கத்துக்கும் இருக்க வேண்டிய அந்த கனெக்ஷன் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நம்ம பார்த்தோம். ரெண்டாவது எக்ஸ்பிரஷன் டெக்னிக்கை பார்த்தோம். உங்களுடைய விருப்பங்களை பிரபஞ்சத்திற்கு நீங்கள் வெளிப்படுத்த பயன்படுத்தப்படும் டெக்னிக்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்தோம். அதற்கான பயிற்சிகள் மூலமாக ஒவ்வொருத்தங்களுக்கும் சூட் ஆகிற பயிற்சிகளை எப்படி தேர்வு செய்யணும், அந்த பயிற்சிகளை எப்படி செய்யணும், அதற்கான கைடட் ஆடியோ பயிற்சிகள் வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று இந்த பயிற்சி வகுப்பினுடைய 3வது செக்ஷனான பயிற்சியால் மனதை நிலைநிறுத்து அப்படிங்கிற பகுதியை பார்க்க போறோம். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பகுதி. நீங்க ஒருவேளை இந்த வீடியோவை இப்பதான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா, மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி அப்படிங்கிற சீரியஸ் மூலமா ஈர்ப்பு விதியை சரியா எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி பயிற்சி செய்யணும், அதை எப்படி பிரபஞ்சத்திற்கு உங்களுடைய விருப்பங்களை இலக்குகளை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் தொடர் மூலமா வரிசைப்படி பார்த்துட்டு வரோம். இதற்கு முன்பு போடப்பட்ட எல்லா வீடியோக்களையும் வரிசைப்படி பார்த்து அதில் இருக்கிற பயிற்சிகளை நீங்க செய்யுங்க. அடுத்த 5 வருடத்தில் நீங்கள் விரும்புகிற கனவு வாழ்க்கையை உங்களால் உருவாக்கிட முடியும். அதற்காக நீங்க எல்லா வீடியோக்களையும் ஃபாலோ பண்ணணும். அதற்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி வரிசைப்படி எல்லா வீடியோக்களையும் பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இன்றைய பயிற்சி வீடியோவினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, டெக்னிக்ஸ், பயிற்சிகள். அதாவது இந்த பயிற்சிகளை நாம 2 விதமா பிரிச்சிருப்போம். ஒன்னு எக்ஸ்பிரஷன் டெக்னிக், இன்னொன்னு மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்பிரஷன்னா பிரபஞ்சத்திற்கு உங்களுடைய விருப்பங்களை வெளிப்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம். மெயின்டெனன்ஸ் அப்படின்னா நீங்க எதை வெளிப்படுத்துனீங்களோ அந்த விஷயத்துக்கு உங்களுடைய வைப்ரேஷனல் லெவலையும் உங்களுடைய மனநிலையும் ஒரே மாதிரி தக்க வச்சுக்கிறதுக்கு, ஒரே மாதிரி பயணிப்பதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பயிற்சிகள் தான் இந்த மெயின்டெனன்ஸ் பிராக்டிஸ் அப்படிங்கிற 2வது கேட்டகரி பிராக்டிசஸ். ஜென்ரலா கொடுக்கப்படுகிற எந்த பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கனாலும் இந்த 5 கேட்டகரியில அடக்கிடலாம். முதலாவது எக்ஸ்பிரஷன், 2வது கரெக்ஷன், 3வது மைண்ட் செட், 4வது மெயின்டெனன்ஸ், 5வது லைஃப் ஸ்டைல். முதலாவது இந்த எக்ஸ்பிரஷன்னா என்னன்னு நாம ஏற்கனவே விலாவரியாக பார்த்துட்டோம், அதனால இது இங்க விட்டுறலாம். 2வது கரெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில விஷயங்களை சரி செய்யக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு கரெக்ஷன் அப்படின்னு வரும்போது, நீங்க மெடிடேஷன் பண்றீங்க, ஆற்றல் மையங்களுக்கான பயிற்சிகள் செய்றீங்க, 7 சக்கராவை கரெக்டா பேலன்ஸ் பண்றதுக்காக, சரி செய்யறதுக்காக நீங்க தியான பயிற்சி மேற்கொள்றீங்க. இதனுடைய விளைவாக என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய 7 சக்கரங்களும் சரியாக தூண்டப்படும், சரியாக இயங்கப்படும். கரெக்ஷன் நடக்கும் அந்த இடத்துல. சோ இம்பேலன்ஸ்டா உங்களுடைய ஆற்றல் மையங்கள் இயங்கிக் கொண்டிருக்கும் போது உங்களுடைய மனமோ உங்களுடைய வைப்ரேஷனல் லெவலோ அதற்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும், இம்பேலன்ஸ்டா தான் இருக்கும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் எனக்கு நிறைய நெகட்டிவ் தாட் வருது, இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க தாட் அளவுல, அதாவது எண்ணங்களின் அளவிலேயே மட்டுமே நீங்க சில விஷயங்களை மாத்தணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. உதாரணத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு ஆறு இருக்கு, ஒரு நதி ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நதியோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஏதோ ஒரு சாய தொழிற்சாலை இருக்கு. சோ அந்த சாய தொழிற்சாலை என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல அவங்களுடைய இந்த சாய கழிவுகளை எல்லாம் கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சாய கழிவுகள் தான் நெகட்டிவ் தாட்ஸ்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி அதே நதியில உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க. அந்த நதியை நீங்க கவனிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நதி ஓடிக்கிட்டே இருக்கு. இதுதான் எண்ணங்கள். இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த சாய தொழிற்சாலையில இருந்து ஒரு பச்சை கலர்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். சோ அதோட நிறம் பச்சை நிறமாக இருக்கிறது. தண்ணி ஃபுல்லா பச்சையாவே தான் தெரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த பச்சையா இருக்கிற இந்த நெகட்டிவ் தாட் மாறணும்னு நினைக்கிறீங்க. எங்க உட்கார்ந்துகிட்டு? 10 கிலோமீட்டர் தள்ளி உட்கார்ந்துகிட்டு. நீங்க தாட் லெவல்ல ஒரு விஷயத்தை மாத்தணும் அப்படின்னு நீங்க முயற்சி செய்து கொண்டே இருக்கும்போது அது முடியாது. அது எங்க ஆரம்பிக்குதோ அங்க போய் நீங்க மாத்தணும். அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். அங்க மாத்திட்டீங்கன்னா 10 கிலோமீட்டர் இல்ல, 25 கிலோமீட்டருக்கு அப்புறம் அந்த நதி எவ்வளவு தூரம் ஓடுகிறதோ அவ்வளவு தூரமும் அந்த நதி எப்படிதான் இருக்கும்? சுத்தமானதாகத்தான் இருக்கும். அப்போ நிறைய பேர் இந்த மேலோட்டமா இதை மாத்தணுங்க, அதை மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இத ஏன் கேக்குறாங்க அப்படின்னா, பாசிட்டிவா நினைச்சா எல்லாமே பாசிட்டிவா நடக்கும்னு சொல்றாங்க, நெகட்டிவா நினைச்சா நெகட்டிவா நடக்கும்னு சொல்றாங்க. அப்ப எனக்குள்ள நெகட்டிவ் தாட் வருது, இதை மாத்திட்டா எல்லாம் நல்லா நடந்துரும்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த நெகட்டிவ்
நெகட்டிவ் தாட்டை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட் லெவலில் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் இந்த இடத்தில் போராடி கொண்டு இருப்பது பயனற்றது, இது வீணானது. நீங்கள் எங்கே செய்யணும்னா உங்கள் ஆற்றல் மையங்களை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். ரெண்டாவது, உங்களுடைய நோக்கத்தை அறிந்து கொள்வதற்கு உங்களுக்குள்ள நீங்கள் கொஞ்சம் நேரம் சிந்திக்க ஆரம்பிக்கணும். உங்களை ஒரு சுய சிந்தனைகள் செய்யணும். நமக்குள்ள என்ன மாதிரியான எண்ணங்கள் ஓடுது, இது ஏன் ஓடுது அப்படின்னு யோசிக்கணும். அதற்கப்புறம் இந்த நெகட்டிவ் தாட் பாசிட்டிவ் தாட் அப்படிங்கிற விஷயங்களை பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்பட வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. இதை பற்றி நம்ம விலாவரியாக பின்னாடி பார்க்கலாம். இந்த 3 விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டீங்க அப்படின்னாவே அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் செய்யணும். நமக்குள்ள ஒரு நெகட்டிவ் தாட் வருது அப்படின்னா அது சும்மா எல்லாம் ஒரு தாட் வந்துடாது. அதற்குன்னு ஒரு சோர்சஸ் இருக்கும். நம்ம எங்கேயோ இருந்ததா அந்த மாதிரியான கருத்துக்களை சிந்தனைகளை நாம உள்வாங்கி இருப்போம். அதை முதல்ல நிப்பாட்டிட்டு அதற்கு பதிலாக பாசிட்டிவான சோர்சஸை நீங்க மாற்றி அமைக்கணும். இந்த விஷயங்களை செஞ்சீங்கன்னா உங்களுடைய சிந்தனைகள் என்பது நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவாக மாறிவிடும். நிறைய பேர் பாசிட்டிவா இருக்கோம்னு நினைச்சிட்டு ரொம்ப நெகட்டிவா இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நாங்க நெகட்டிவ்னு வேர்டே சொல்ல மாட்டோம்ங்க, ஏன்னா அதுல நெகட்டிவ் இருக்கு. நம்ம தப்பான வார்த்தைகளே பேசக்கூடாதுங்க. நான் பேசுனது கூட தப்புன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதையே பேசக்கூடாது. சரியில்லாத முறை இல்லாதன்னு தான் பேசணும். அப்படி பேசினா நடந்துரும் அது அப்படின்னு பயப்படுவாங்க. ஸோ அப்படி பயப்படுவது பாசிட்டிவ்னு நினைச்சுக்கிட்டு தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டிருப்பவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. அப்படி அந்த மாதிரி நடந்து கொள்வது பாசிட்டிவ் கிடையாதுங்க. நம்ம நெகட்டிவான விஷயத்துக்கு ரொம்ப வீக்கா இருக்கும்னு அர்த்தம். நீங்கள் பலமுள்ளவர்களாக இருப்பது நேர்மறையானதா, பலவீனமாக இருப்பது வீக்கா இருக்கிறது நேர்மறையானதா பாசிட்டிவானதா? பலமுள்ளதாக இருப்பது தான். ஸோ நிறைய பேர் இந்த நெகட்டிவான விஷயத்துக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறதுனால அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. அவங்க ஈஸியா அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நான் பாசிட்டிவா இருக்கேன்னு நினைச்சுக்கிறாங்க. இது ரியல் பாசிட்டிவிட்டி கிடையாது. உங்களுடைய நோக்கம் முதலில் நேர்மறையானதாக இருக்க வேண்டும். இதுதான் அடிப்படை. இதுதான் ஒரு நதி உருவாகிற இடம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அங்கிருந்து தான் அனைத்து விஷயங்களும் உருவாகுது. இந்த நோக்கம் என்பது சரியாக இருந்து விட்டால் நீங்க எவ்வளவு நெகட்டிவான விஷயங்கள் வந்தாலும் அதை நீங்கள் பாசிட்டிவாகத்தான் பார்ப்பீர்கள். அதில் இருக்கிற ஒரு நல்ல விஷயத்தை தான் நீங்க பார்ப்பீங்க. அல்லது ஒரு நெகட்டிவான விஷயத்தை கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு அதை எப்படி சரி செய்யலாம் என்கிற உண்மையான நேர்மறை சிந்தனை அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க அந்த கருத்துக்களை எல்லாம் அணுகுவீங்க. அது இல்லாம நீங்க மேலோட்டமா பாசிட்டிவாவே திங்க் பண்றேன், பாசிட்டிவாவே நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு மாய உலகத்தை உருவாக்கி கொண்டு அந்த மாய உலகத்தில் நாம நிறைய விஷயங்கள் உருவாக்கி கொண்டு வாழ்வதற்கு சமமாக மாறிவிடும். அதனால எப்பொழுதுமே நம்முடைய மனதையோ பிரபஞ்சத்தையோ எதையுமே ஏமாற்ற முடியாது. எல்லா இடத்திலும் நாம் சரியாகவும் உண்மையாகவும் இருக்கும் பட்சத்தில் மட்டுமே நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அந்த விஷயங்களை உங்களால் அடைய முடியும். நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் எனக்கு இது வேண்டும் என்று கேட்பதன் மூலமாக வெளிப்படுத்துவதில்லை. நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ, உங்களுடைய நோக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ, நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதன் மூலமாகத்தான் வெளிப்படுத்துகிறீர்கள். இந்த கருத்தை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் நம்ம ஆல்ரெடி பாசிட்டிவ் மைண்ட் பாட்காஸ்ட் சீரீஸ்ல யூ டோன்ட் அட்ராக்ட் வாட் யூ வாண்ட், யூ அட்ராக்ட் வாட் யூ ஆர் அப்படிங்கிற கருத்தை நம்ம பார்த்திருப்போம். அதாவது நீங்கள் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்கிறவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வதில்லை. நீங்கள் யாராக இருக்கிறீர்களோ அதைத்தான் வெளியே பெற்றுக்கொள்கிறீர்கள். அதைத்தான் நீங்க வெளியே மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. அதைத்தான் நீங்க வெளியே அட்ராக்ட் பண்றீங்க. உள்ள இருக்கிறது தான் நிஜம். வெளியில நம்ம காமிக்கிற விஷயங்கள், வெளிப்படுத்துற விஷயங்கள், பேசுற விஷயங்கள் என்பது அதற்கு அலைனாச்சுன்னா அந்த விஷயம் நடக்கும். அலைன் ஆகாம இங்க ஒன்னும் அங்க ஒண்ணுமா இருக்கு. உள்ள நெகட்டிவாகவும் வீக்காகவும் வெளியே பார்க்கறதுக்கு நன்றாகவும் இருக்கு அப்படின்னா உள்ள என்ன இருக்கோ அதுதான் நிஜம். அப்போ இந்த விஷயத்தை சரியாக உங்களுக்குள்ள உருவாக்குவதற்கு தேவைப்படுகிற பயன்படுகிற பயிற்சிகள் அப்படிங்கிறது தான் இந்த கரெக்ஷன் அப்படிங்கிற பயிற்சி. இந்த கரெக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை சரி செய்யறது. நமக்குள்ள அப்படி என்னதாங்க இருக்கு அப்படின்னா உடல், மனம், ஆற்றல், இந்த 3 விஷயத்துல சரி செய்யக்கூடிய விஷயம் தான் கரெக்ஷன் அப்படிங்கிற பயிற்சி. இந்த கேட்டகரி உங்களுடைய ஆற்றல் மையங்கள் அப்படிங்கும்போது எனர்ஜி லெவலுக்குள்ள போயிருது. ஸோ ஆற்றல் மையங்களுக்கான பயிற்சி செய்றீங்க அப்படின்னா அதில் நீங்க கரெக்ஷனை கிரியேட் பண்றீங்க. இதை ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. நீங்கள் அனைத்தையுமே பிரித்து பார்த்து நீங்க தனித்தனியாக ஒரு விஷயத்தை செயல்படுத்த முயற்சி செய்யும் போது தான் நமக்கு அந்த இடத்துல வெற்றி கிடைப்பதில்லை. அதற்கு பதிலாக நம்ம வெற்றி அடையணும்னா என்ன பண்ணணும்னா எளிமையா இந்த உடல், மனம், ஆற்றல் இந்த 3 விஷயத்தை நீங்க பயிற்சிக்குள்ளாக்கி விட்டால் பல விஷயங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துவிடும். அப்போ ஆற்றல் ரீதியான பயிற்சிகள், அதாவது ஆற்றல் மையங்களுக்கான 7 ஆற்றல் மையங்களை இயக்கக்கூடிய பயிற்சிகளை நீங்க செய்யறது
உங்களுடைய மனதிற்கு உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவ் தாட்ஸ் எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணும். நீங்க நினைக்கிற பல்வேறு விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏற்கனவே எபிக் லைஃப் கம்யூனிட்டியில இதற்கான பயிற்சிகள் நம்ம வந்து கொடுத்திருக்கோம். நிறைய பேர் அந்த பயிற்சிகளை பெற்றிருக்கிறார்கள், பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் இணைந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நீங்க கீழே இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் அனுப்பினால், செய்தி அனுப்பினால் வாட்ஸ்அப் மூலமாக லிங்க் வரும். இணைந்து கொள்ளுங்கள். இலவச பயிற்சி, அதில் நீங்கள் பயணிக்கலாம். இன்னும் அட்வான்ஸ்டான சில விஷயங்களும் அந்த பயிற்சி வகுப்புல உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அடுத்ததாக மைண்ட் செட் அப்படின்னு வரும்போது, இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், நமக்குள்ள என்ன இருக்கோ அதையத்தான் நம்ம வெளியே வந்து மேனிஃபெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. யூ டோன்ட் அட்ராக்ட் வாட் யூ வாண்ட், யூ அட்ராக்ட் வாட் யூ ஆர். நீங்கள் யாராக இருக்கிறீர்களோ அதைத்தான் வெளியே மேனிஃபெஸ்ட் செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ நம்முடைய மனநிலையை எப்படி வளர்ப்பது அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் பயிற்சிகள் மூலமாக. இதற்கான சில விஷயங்களை நம்ம அன்றாடம் ஃபாலோ பண்ணணும். இப்போ இத்தனை பயிற்சிகள் இருக்கே, இதையெல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு மணிக்கணக்காக ஆகும் போல் இருக்கு, இதையே நம்ம பயிற்சியை செஞ்சுக்கிட்டு இருந்தா நம்ம விரும்பின விஷயத்தை அடைஞ்சிட முடியுமா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். நீங்க மணிக்கணக்கா இதையெல்லாம் பயிற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்க ஃபாலோ பண்ற விஷயங்களை, சில விஷயங்களை இந்த பயிற்சியினுடைய கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டாலும், அதே மாதிரி பயிற்சி செய்வதற்கு என்று ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் அரை மணி நேரத்திலிருந்து அதிகபட்சம் 1 மணி நேரம் வரைக்கும் நீங்க ஒரு நாளைக்கு ஒதுக்குனீங்க அப்படின்னா போதும். ஈவன்தோ ஒரு வாரத்துல ஒரு 3 நாள் நான் இதற்காக பயிற்சி செய்ய போறேன், ஒரு 3 நாள்ல ஒவ்வொரு மணி நேரமாக 1 மணி நேரம் பயிற்சி செய்ய போறேன் அப்படின்னு ஒதுக்குனா கூட இதுவே போதுமானது. இதுவே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அனைவருக்குமே சூட்டபிளான போதுமான ஒரு பயிற்சி முறை தான். இதுல என்னென்ன பயிற்சிகள் எப்படி செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த பயிற்சிகள் எல்லாம் எதற்காக, என்னென்ன கேட்டகரியில இருக்கு, அதனுடைய பலன் என்ன, அது நமக்குள்ள என்ன செய்யும் என்பதை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மனநிலையை வளர்க்கக்கூடிய கருத்துக்களை ஏற்பது அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி. இப்போ நீங்க வந்து ஈர்ப்பு விதி சார்ந்த ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்காக நம்ம சில விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். பாசிட்டிவ் மைண்ட் பாட்காஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வந்து ஏற்கனவே எபிக் லைஃப் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த கருத்துக்களை எல்லாம் நம்ம தொடர்ச்சியாக கேட்பதால என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய மனநிலை மேம்படும். உங்களுடைய இப்படிதான் நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிற உங்களுடைய சிந்தனைகள் வேறு விதமாக மாறத் தொடங்கும். ஸோ அப்போ மைண்ட் செட்டை வந்து வளர்க்கறதுக்கு நீங்க ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ணணுமா அப்படின்னா, ரொம்ப எளிமையா புத்தகம் படிக்கிறது அல்லது யூடியூப்ல நம்ம பார்க்கக்கூடிய வீடியோக்களை வேற மாதிரி மாற்றி பார்க்கறது. இந்த மாதிரி பார்த்தாவே போதும். நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய செயல்கள் தான் அதில் ஒரு சின்ன மாற்றத்தை நம்ம ஏற்படுத்துறோம். சில விஷயங்களை நம்ம தவிர்க்கிறோம். நெகட்டிவ் மைண்ட் செட்டை வந்து உருவாக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து தவிர்க்கிறோம். அது மாதிரியான கான்வர்சேஷன்ஸை நம்ம வந்து தவிர்க்கிறோம். பாசிட்டிவான மைண்ட் செட்டை வளர்க்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம ஈடுபாடு செலுத்துறோம். ரொம்ப எளிமையானது தான். ஸோ மைண்ட் செட் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய மனநிலையை சரியாக வைத்துக் கொள்வதற்கு உதவி செய்யக்கூடிய பயிற்சிகள். அடுத்தது மெயின்டெனன்ஸ் அப்படின்னா, நீங்க உங்களுடைய வைப்ரேஷனல் லெவலையும் உங்களுடைய மைண்ட் செட்டையும் என்னைக்கோ உருவாக்குற மாதிரி, இம்ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு நாள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணீங்க, அதுக்கப்புறம் விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப உங்களுடைய பழைய விஷயங்கள் தான் வந்து தலை தூக்க ஆரம்பிக்கும். அப்ப இதை தொடர்ச்சியாக நம்மளுடைய நேர்மறையான சிந்தனைகளை, நம்ம எந்த இலக்கை நம்ம வந்து அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்காக முன் வச்சோமோ அந்த இலக்கை அடையிறதுக்கு தேவையான நிலையில நம்மளுடைய மனநிலையை, நம்மளுடைய ஆர்வத்தை எப்பொழுதும் தக்க வச்சுக்கிறதுக்காக செய்யக்கூடிய சில பயிற்சிகள் மெயின்டெனன்ஸ் பிராக்டிசஸ் அப்படின்னு வரும். அடுத்தது 5வது ரொம்ப முக்கியமானது லைஃப் ஸ்டைல். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த இந்த 4 விஷயங்கள் அப்படிங்கிறது செய்யறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்த 5வதாக வாழ்க்கை முறை என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? இந்த வாழ்க்கை முறையை சரியாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு தான் இந்த 4 விஷயத்தையும் நம்ம செய்யறோம். இந்த 4 விஷயத்தையும் நீங்க தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை முறையிலே ஒரு மாற்றம் ஏற்படும். அதாவது நிறைய பேர் இந்த ஈர்ப்பு விதி சார்ந்த பயிற்சிகளை செய்யும் போது, ஈர்ப்பு விதி சார்ந்த பயிற்சி செய்யும் போது மட்டும்தான் கரெக்டா இருப்பாங்க, மற்ற நேரம் வந்து வேற மாதிரி இருப்பாங்க. அப்ப இதனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அந்த பயிற்சியில ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிஷம், 20 நிமிஷம், அரை மணி நேரம் அவங்க என்ன செய்யறாங்களோ அந்த விஷயம் வந்து அவங்க வாழ்க்கையில் நடக்குமா? மிச்சம் இருக்கிற ஒரு 23.5 மணி நேரம் அவங்க வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்கிற அந்த விஷயம் வந்து அவங்க வாழ்க்கையில் நடக்குமா? எது அதிகமான நேரத்தில் ஈடுபடுறாங்களோ அந்த விஷயம் தான் அவங்களுடைய வாழ்க்கையில இம்பாக்டை கிரியேட் பண்ணும். நம்ம பயிற்சின்னு தனிப்பட்ட முறையில் செய்யறது தான் நம்ம வாழ்க்கையில இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒவ்வொன்றுமே பயிற்சி தான். நீங்க வழக்கமா செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த சின்னதா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே வாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது வழக்கமான ஒரு செயலாக மாறிவிடும். அப்போ நம்ம அன்றாடம் பயிற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறோம். நம்ம சாப்பிடுற முறை 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது,
இன்றைக்கு எப்படி இருக்கிறது? இந்த கேள்வியை நல்லா யோசிச்சு பாருங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி சாப்பிட்டீங்க, அதே சாப்பாட்டை தான் இன்னைக்கும் நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அது மாறல. ஆனா சாப்பிடுகிற முறைன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அதுல ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கா? சாப்பிடுறதுங்கிறது ஒரு இயல்பான ஒரு செயல் தான். ஆனா அதுவே இன்னைக்கு மாறி இருக்கு. அந்த மெத்தட், அந்த முறையில ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ற ஒவ்வொரு விஷயமும் பயிற்சி தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நீங்க ஒரு அரை மணி நேரம், ஒரு 15 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான பயிற்சியை செய்துவிட்டு திரும்ப 23 மணி நேரம் அதை உடைக்கிறதுக்கான விஷயத்தை செஞ்சா எப்படி நம்ம அந்த அரை மணி நேரம் ஃபோக்கஸ் பண்ற விஷயம் வாழ்க்கையில வரும்? நிறைய பேர் இந்த தவறை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க செய்யக்கூடிய பயிற்சிகள் மூலமாக நிரந்தரமாக உங்க வாழ்க்கை முறையில மாற்றங்களை அது ஏற்படுத்த வேண்டும். நீங்கள் பயிற்சி செய்வதற்கான நோக்கம் இதுதான். இந்த ஒரு கருத்தை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த மெயின்டெனன்ஸ் பிராக்டிஸோட முக்கியத்துவம் என்ன? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். நீங்கள் ஒரு முறை பிரபஞ்சத்திற்கு தெரியப்படுத்தி விட்டாலே போதுமானது. அதுவே நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை பிரபஞ்சத்திடம் கொண்டு போய் சேர்த்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரஷன் டெக்னிக்ஸ்ல நாம பார்த்தோம். அப்போ அதுவே போதுமானதாக இருக்காதா? நான் ஏன் இந்த மெயின்டெனன்ஸ் பிராக்டிசஸ் மூலமா நான் தொடர்ச்சியா ஒவ்வொரு நாளும் ஏன் நான் பயிற்சி செய்யணும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, அதற்கான பதில் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய இந்த பதிவை பத்தி நம்ம பார்த்துருக்கோம். யூ டோன்ட் அட்ராக்ட் வாட் யூ வாண்ட், யூ அட்ராக்ட் வாட் யூ ஆர். நீங்கள் எது எல்லாம் எனக்கு வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையெல்லாம் நீங்கள் ஈர்ப்பதில்லை. நீங்கள் யாராக இருக்கிறீர்களோ அதற்கு ஏதுவான விஷயங்களை தான் உங்களை நோக்கி ஈர்க்கிறீங்க. அப்போ இந்த மெயின்டெனன்ஸ் பிராக்டிசஸ்னுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு நபராக மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த நபராக இப்பொழுதிலிருந்தே உங்களை மாற்றி கொண்டு போவது தான் இந்த மெயின்டெனன்ஸ் பிராக்டிசஸ்னுடைய நோக்கம். அதாவது நீங்கள் ஒரு பெரிய ஒரு இலக்கை நீங்கள் நிர்ணயம் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த இலக்கை நீங்கள் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா இப்போ இருக்கிறத விட உங்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது என்டையர்லி மிகப்பெரிய அளவில் மாற்றத்திற்குள்ளாகிவிடும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் அந்த ஒரு நபராக நீங்கள் மாறுறதுக்கு ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்க வேண்டும். அப்போ தான் ஒரு நாள், அந்த ஒரு நாள் அப்படிங்கிறது அடுத்த வருடமோ அடுத்த 2 வருடத்திற்கு பிறகோ 3 வருடத்திற்கு பிறகோ நமக்கு தெரியாது. அது எப்போ வேணாலும் வரலாம். ஸோ அந்த காலகட்டத்துக்கு வரும்போது நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய அந்த சின்ன சின்ன மாற்றங்களானது நீங்கள் எந்த ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு பிரபஞ்சத்திற்கு வெளிப்படுத்தினீர்களோ அந்த ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு உங்களை ஒவ்வொரு நாளும் இந்த பயிற்சிகள் உங்களுடைய மனதை நீங்கள் எதை எக்ஸ்பிரஸ் பண்ணீங்களோ அதற்கு அந்த அலைவரிசையிலேயே வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை கிட்டத்தட்ட நம்ம இப்படி சொல்லலாம். ஒரு நபர் வாக்கி டாக்கி ரேடியோ மூலமாக இன்னொரு நபருக்கு செய்தி அனுப்புகிறாரு. அந்த செய்தியை அனுப்பி முடிச்சுட்டு எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய நபர் இவருக்கு ரிப்ளை பண்ணுறாரு அதே வாக்கி டாக்கி ரேடியோ மூலமாக, அது ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையின் மூலமாக. ஆனால் அந்த ரிப்ளை வர்றதுக்குள்ளேயே இந்த நபர் தன்னுடைய வாக்கி டாக்கி ரேடியோவில் இருக்கக்கூடிய அலைவரிசையை வேற ஒரு அலைவரிசைக்கு டியூன் பண்ணிட்டார். இப்போ அந்த நபர் அனுப்பின செய்தி இவருக்கு வந்து சேருமா அப்படின்னா சேராது. நீங்கள் எதை எக்ஸ்பிரஸ் பண்ணினீங்களோ அந்த விஷயம் உங்ககிட்ட திரும்ப வரும்போது நீங்கள் அதே அலைவரிசையில் இருக்கும்போது அதற்கான வாய்ப்புகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் எந்த நபராக மாற வேண்டும் என்று முடிவு செய்தீர்களோ அந்த நபராகவே தொடர்ச்சியாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்தை நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் உங்ககிட்ட அனுப்பிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதற்கு நீங்கள் அந்த அலைவரிசையில் உங்களுடைய மனநிலையை எப்பொழுதும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்கே தான் இந்த மெயின்டெனன்ஸ் பிராக்டிசஸ், இந்த பயிற்சிகளினுடைய முக்கியத்துவம் வருது. அப்போ நீங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் யாராக இருக்கீங்களோ அதற்கு ஏற்ற விஷயங்கள் தொடர்ச்சியாக உங்களை நோக்கி ஈர்க்கப்பட்டு கொண்டே இருக்கும். இப்போ இந்த மெயின்டெனன்ஸ் பிராக்டிசஸ் எல்லாம் என்னென்ன கேட்டகரியில் இருக்குது, என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் நீங்கள் வந்து செய்யலாம், எப்பப்போ செய்யலாம், எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். முதலாவதாக நீங்கள் ஏற்கனவே எக்ஸ்பிரஸ் பண்ண அந்த விஷயத்தை நீங்கள் மெயின்டெனன்ஸ்க்காகவும் பயன்படுத்த முடியும். உதாரணத்துக்கு விஷன் போர்டு உருவாக்கி இருப்பீங்க. இந்த விஷன் போர்டை நீங்கள் தினந்தோறும் பார்வையிடுதல் அப்படிங்கிறதே ஒரு மெயின்டெனன்ஸ் பிராக்டிஸ் தான்.
இப்போ இந்த மெயின்டெனன்ஸ் ப்ராக்டிசஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பயிற்சிகள் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதில் உங்களுக்கு செலக்ட் ஆகக்கூடிய பயிற்சிகளை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த கோல் கார்ட் டெக்னிக், விஷன் போர்ட் டெக்னிக் இந்த மாதிரி அல்லது ஸ்கிரிப்டிங் இந்த மாதிரியான எக்ஸ்ப்ரெஷன் டெக்னிக்ஸை நீங்கள் பயன்படுத்தி இருந்தீங்க அப்படின்னா அதை உங்களுடைய இலக்குகளுக்கு உங்களுடைய மனநிலையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படுற டெக்னிக்காக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் அதிக அளவில் டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ண போகிறது கிடையாது. ஒரு அதிகபட்சம் ஒரு 2 அல்லது 3 நிமிடம் தான் ஆகும். அதாவது விஷன் போர்டு இருக்குது, அந்த விஷன் போர்டை நீங்கள் பார்க்குறீங்க, இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம். ஒரு கோல் கார்டு எழுதியிருக்கீங்க, காலையில் எழுந்த உடனேயே அதை படிக்கிறீங்க, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி படிக்கிறீங்க, இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு நிமிடம் ஆகும். ஸோ மோஸ்ட்லி இந்த எக்ஸ்ப்ரெஷன் டெக்னிக்ஸில் பயன்படுத்தின இந்த ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை பயன்படுத்துறதுக்கு அதிக நேரம் ஆகாது. இப்போ நம்ம பயிற்சிகளுக்குள்ள டெக்னிக்கலாக இது எப்படியெல்லாம் பண்ணலாம், ஒவ்வொரு பயிற்சிகள் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நான் வந்து விலாவரியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதலாவது, இந்த மெயின்டெனன்ஸ் டெக்னிக்ஸில் என்னென்ன விஷயங்களை நீங்கள் சரி பண்ண போகிறீங்க, இம்ப்ரூவ் பண்ண போகிறீங்க, மெயின்டைன் பண்ண போகிறீங்க, கரெக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தில் உங்களுக்கு தெளிவாக புரிந்துவிடும். இப்போ பயிற்சிகளை பார்க்கலாம். நான் இங்கே ஒரு 11 விதமான பயிற்சிகள் நான் இப்போ லிஸ்ட்டில் நான் காமிக்கிறேன். இந்த 11 விதமான பயிற்சிகளையும் நான் செய்யணுமா அப்படின்னு கேட்காதீங்க. இந்த எல்லா பயிற்சிகளையும் நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு செட் ஆகக்கூடிய பயிற்சிகளை நீங்கள் தேர்வு செய்து பின்பற்றலாம். பட் சில சஜஷன்ஸ் இருக்குது. எல்லாருமே பின்பற்ற வேண்டிய பயிற்சிகள் என்ன அப்படிங்கிறதுல நான் ஒரு 3 விதமாக அந்த கேட்டகரி வைஸ் நான் பயிற்சிகளை பிரிச்சிடுறேன். முதலாவதாக மெடிடேஷன் ப்ராக்டிசஸ், தியான பயிற்சிகள். நீங்கள் எந்த பயிற்சியை, அதாவது எக்ஸ்ப்ரெஷனுக்காக நீங்கள் பயன்படுத்தி இருந்தாலும், நீங்கள் எந்த மெயின்டெனன்ஸ் ப்ராக்டிசஸ் பண்ணாலும் எல்லாருமே இந்த தியான பயிற்சியை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் மெடிடேஷன் ப்ராக்டிசஸ் பண்ணணும்? இதில் 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று மனதிற்கான தியான பயிற்சி, இரண்டாவது சக்ரா மெடிடேஷன், உங்களுடைய ஆற்றல் மையங்களுக்கான பயிற்சி. நம்ம எபிக் லைஃப் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் இந்த பயிற்சிகளை எல்லாத்தையும் ரொம்ப விலாவரியாக ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் அந்த பயிற்சிகளை நீங்கள் எடுத்து பயிற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்குது, எனக்கு தெரியாது, இந்த பயிற்சிகள் எல்லாம் நான் கற்றுக்கணும் அப்படின்னா எபிக் லைஃப் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஒவ்வொரு மாதமும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை க்ரியேட் பண்ணி அதில் இந்த பயிற்சிகள் கிட்டத்தட்ட ஒரு 30-35 நாளைக்கு அடிப்படை தியான பயிற்சியிலிருந்து படிப்படியாக தியானம் அப்படின்னா என்ன, ஆற்றல் மையங்களுக்கு எப்படி பயிற்சி செய்யணும், அதற்கான கைடட் ஆடியோஸ் முதற்கொண்டு நிறைய பயிற்சிகள் அதில் கொடுக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமாக எனர்ஜி பால் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆற்றலை பயன்படுத்தி உங்களுடைய தாட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சியும் அதில் கொடுக்கப்படுது. இதெல்லாம் நீங்கள் பயிற்சி பெற்று நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு ஃப்ரீ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. இதில் இணையறதுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு செய்தி அனுப்புனீங்க அப்படின்னா போதுமானது. இப்போது மனதிற்கான தியான பயிற்சியும் ஆற்றல் மையங்களுக்கான இந்த சக்ரா மெடிடேஷனையும் ஏன் பண்ணணும்? நம்ம இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராமிங் அப்படின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த விஷயம் உங்களுக்குள்ளே சரியாக நடக்கணும். உங்களுடைய மனதினுடைய வேகம் குறைந்து படிப்படியாக அந்த நிறைய தாட்ஸ் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிற விஷயம் வந்து குறைஞ்சு அந்த சப்டிலான ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து உங்கள் மைண்டு வந்து வரணும் அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரே பயிற்சி மெடிடேஷன் ப்ராக்டிஸ், மனதிற்கான தியான பயிற்சி. இதை பண்ணினீங்கன்னா உங்களுடைய மனதில் ஒரு கருத்தை எளிமையாக பதிய வைத்து விட முடியும். சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராமிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பற்றி உங்களுக்கு நிறைய தகவல்கள் ஏற்கனவே தெரியும். அதை மிக அழகாக மிக எளிதாக செய்வதற்கான சிறந்த பயிற்சி இந்த மனதிற்கான தியான பயிற்சி. இந்த ஒரு பயிற்சியை நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுற அஃபர்மேஷன்ஸ் ஆகட்டும், நீங்கள் பயன்படுத்துகிற ஈர்ப்பு விதி மெத்தட்ஸ் எந்த டெக்னிக்கை பயன்படுத்தினாலும் உங்களால் அழகாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த மெயின்டெனன்ஸ் ப்ராக்டிசஸ் மூலமாக நீங்கள் தொடர்ச்சியாக இந்த பயிற்சிகள் செஞ்சுக்கிட்டே வரும்போது அது ரொம்ப அழகாக, சில உதாரணத்துக்கு அஃபர்மேஷன் சொல்கிறீங்கன்னா அது ஆழ்மனதில் எளிமையாக பதிவாகும். இந்த மாதிரி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்கள் மைண்டில் ஈஸியாக வந்து பதிய வைக்கிறதுக்கான சிறந்த மெத்தட் மெடிடேஷனை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஹிப்னோசிஸ் பயிற்சிகள், ஹிப்னோதெரப்பின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹிப்னோதெரப்பியில் உங்களை ஒரு தியான நிலைக்குள் எடுத்து சென்று தான் சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் மெடிடேஷன் பண்ணுனா உங்களுக்குள்ள என்ன ஸ்டேட் கிரியேட் ஆகுமோ அந்த ஸ்டேட்டு தான் ஆழ்மன நிலை. எஸ், இதுதான் சப்கான்ஷியஸ் மைண்ட் திறந்திருக்கிற அந்த நிலை.
மற்றபடி நீங்கள் நினைக்கிற நிறைய பேர் சொல்கிற மாதிரி தண்ணி குடிக்கும்போது அப்போ ஆழ்மனம் திறந்திருக்கும் அப்படிலாம் கிடையாது. நம்ம கான்ஷியஸ் மைண்டு வந்து 2 நிலைகளில் 2 இடங்களில் வந்து பெரிய அளவில் ஆக்டிவாக இல்லாமல் இருக்கும். ஒன்று தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் தூங்க எழுந்திரிச்ச உடனேயும். 2வது நீங்கள் தியானம் செய்யும்போது அல்லது இந்த தியான நிலையை ஹிப்னோதெரப்பி மாதிரியான ஹிப்னோசிஸ் மூலமாக கொண்டு போகப்படும் போதோ அல்லது இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு கிடைக்கும். அது இந்த தியான பயிற்சியில் மிக அழகாக கிடைச்சிரும். இந்த தியான பயிற்சியை மேற்கொள்றதுல இந்த மற்ற எல்லா விஷயத்துலையும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நீங்கள் தியானத்தில் விழிப்புணர்வு நிலையை அடைந்து விட்டால், இதை அடையிறதுக்கு உங்களுடைய மனநிலையை பொறுத்து அந்த டைம் வந்து டிஃபர் ஆகும். ஆனால் எல்லாருனாலையும் நிச்சயமாக அடைய முடியும், நீங்கள் தொடர்ச்சியாக பயிற்சி செய்து கொண்டே இருந்தால். அது எப்படி இருக்கும்னா, நீங்கள் வந்து கிட்டத்தட்ட தூங்கி கொண்டிருப்பதை போல உங்கள் மைண்டு, கான்ஷியஸ் மைண்டு வந்து கம்ப்ளீட்டாக இன்ஆக்டிவாக இருக்கும். உங்களுக்கு பெரிய அளவில் எண்ணங்கள் ஓடாது, நம்ம நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில் விழிப்புணர்வோடு இருந்தால், அதாவது நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கிறோங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சே தூங்கிக்கிட்டு இருந்தா நம்ம எல்லா விஷயத்தையும் நம்மளால் கவனிக்கவோ கட்டுப்படுத்தவோ முடிஞ்சால் எப்படி இருக்கும்? அந்த நிலை தான் இந்த தியான நிலை. அந்த தியான நிலைக்கான ஒரு முதல் ஸ்டெப்புன்னு சொல்லலாம். அந்த ஸ்டேஜை நீங்கள் அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா, அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு சஜஷன்ஸை உங்கள் மைண்டுக்குள்ளே சொல்கிறீங்க, நினைக்கிறீங்க, விசுவலைசேஷன் பண்ணுறீங்க, ஒரு அஃபர்மேஷன் சொல்கிறீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பதிவாகிவிடும். எப்படி ஒரு ஹிப்னோதெரபிஸ்ட் ஒருத்தர் அந்த ஸ்டேட்டுக்குள்ளே கொண்டுட்டு போய் சஜஷன்ஸை கொடுக்குறாங்களோ அதே மாதிரியான விஷயம் இதில் நடக்கும். ஸோ அதனால தான் தியானம் செய்யுங்க அப்படிங்கிறத சொல்கிறது. உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எளிமையாக உங்கள் மைண்டுக்கு பதிய வைக்கவும் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை ப்ரோக்ராம் பண்ணவும் முடியும். ஸோ இந்த மெடிடேஷனை அந்த மெடிடேஷன் தன்மையில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதற்கு நீங்கள் நிறைய சில டெக்னிக்ஸ் எல்லாமே இருக்குது. உதாரணத்துக்கு ப்ரொக்ரெசிவ் ரிலாக்ஸேஷன் மூலமாக அந்த ஆல்ஃபா ஸ்டேட்டுக்குள்ளே போகிறதுக்கு படிப்படியாக எனக்கு ஓய்வாக இருக்குது, ரிலாக்ஸ்டாக இருக்குது அப்படின்னு நீங்களாகவே நினைத்து கொண்டு போகக்கூடிய அந்த ஆல்ஃபா தியானம்னு கூட ஒரு மெடிடேஷன் டெக்னிக் இருக்குது. ஸோ இது வந்து மெடிடேஷன் சொல்ல முடியாது, இது ஒரு டெக்னிக். ஸோ அந்த ஓய்வு நிலைக்குள்ளே ப்ரொக்ரெசிவாக உங்களை படிப்படியாக கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு டெக்னிக். பட் அதை காட்டிலும் மிகச்சிறந்த ஒரு விழிப்புணர்வு நிலை, முழுமையான ஒரு கண்ட்ரோல் எங்கே உங்களுக்கு கிடைக்கும்னா தியானத்தில் மட்டுமே கிடைக்கும். ஆல்ஃபா தியானமோ வேற எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு அதில் கிடைக்காது. தியானத்தில் நீங்கள் அதை அடைஞ்சிட்டிங்கன்னா உங்கள் மனதிற்குள் அதை எளிதாக பதிய வைத்து விட முடியும். தியானத்தில் நீங்கள் வெற்றி அடைந்து விட்டால் உங்கள் மனதை நீங்கள் வெற்றி அடைந்து விடுவீர்கள். மனதை நீங்கள் வெற்றி அடைந்து விட்டால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டுப்படுத்தும் நபராக மாறிவிடுவீர்கள். சிம்பிள். இதற்கு மேலேயும் இதை பற்றி பெரிய பில்டப் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. நீங்கள் செய்தால் மட்டுமே அதை உணர முடியும். அதை செய்தால் மட்டுமே நீங்கள் உணர முடியும். அடுத்தது சக்ரா மெடிடேஷன், 2வது. இந்த சக்ரா மெடிடேஷன் ஏன் முக்கியம், எதற்காக முக்கியம்? உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாமே இந்த 7 ஆற்றல் மையங்களோட தொடர்புடையதாக இருக்குது. தன்னம்பிக்கையோடு இருக்கிறது, நல்ல ஒரு பாசிட்டிவான ஈகோவை பில்டப் பண்ணுறது, பணம், செல்வம், பிஸ்னஸ் பண்ணுறது, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, நல்லா ஒரு பேச்சு திறன், தன்னம்பிக்கையோடு இருக்கிறது, ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது, ஃப்யூச்சரை பற்றின ஒரு தெளிவான பார்வை கோணம் நமக்கு கிடைக்கிறது, நம்ம நினைக்கிற விஷயங்கள், நம்ம எண்ணங்கள் எல்லாமே பிரபஞ்சத்தில் எளிமையாக பதிவாகிற அந்த விஷயம் நடக்கிறது. இன்னும் என்னென்னவோ விஷயங்கள் இருக்குது, யூனிவர்ஸோட ஒரு கனெக்ஷனில் இருக்கிறது. இந்த மாதிரி உங்களுடைய 7 ஆற்றல் மையங்களை நீங்கள் சரியாக பேலன்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற, நீங்கள் விரும்புகிற, நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிற நிறைய விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். நிறைய பேர் எனக்கு இந்த ஓவர் திங்கிங் வருதுங்க, நெகட்டிவாக ஓவர் திங்கிங் வருது, கடந்த காலத்தை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கேன், எதிர்காலத்தை பற்றி பயப்பட்டுக்கிட்டே இருக்கேன், என்னால் வந்து சரியாக நான் நினைக்கிற விஷயங்களை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடிய மாட்டேங்குது பிஸ்னஸில், அல்லது எனக்கு சரியாக என்னால் நான் பேசணும்னு நினைக்கிற விஷயங்களை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியறதில்ல, ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது, மணி பிளாக்ஸ் நிறையா இருக்குது, பண ரிலேட்டடாக நிறையா பிளாக்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆற்றல் மையம் வந்து அதை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தருணத்தில் இந்த ஏதாவது ஒரு நிகழ்வு, ஒரு சம்பவத்தின் மூலமாக ஒரு ஆற்றல் மையம் பிளாக் ஆகுது, சரியாக இயங்கலை அப்படின்னா அது உங்கள் மைண்ட் அஃபெக்ட் பண்ணும். அது வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பழக்கமாகவோ ஒரு ஓவர் திங்கிங்காகவோ நெகட்டிவ் திங்கிங்காகவோ இது ஏதோ ஒரு விதத்தில் வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் அந்த ஆற்றல் மையங்களுக்கு பயிற்சி கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே எனர்ஜி போக ஆரம்பிச்சிடும். நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளே போனாலும் அதிலிருந்து எளிமையாக நீங்கள் வெளியே வந்து விடுவீர்கள். ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது உங்களால் கட்டுப்படுத்த முடியும். நெகட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் தாட்ஸை உங்களால் அவாய்ட் பண்ண முடியும். அது வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன், வரும்.
ஆனால் அதை நீங்கள் ஓவர் கம் பண்ண முடியும். அதை எளிமையாக, அதாவது எப்படின்னா நீங்கள் வந்து அதற்கு பெரிய எஃபோர்ட்டே போட வேண்டாம், அது கூட நீங்கள் போராடவே வேண்டாம், சாதாரணமாக இதை மாற்றணும்னு நினச்சா மாற்றிக்குவீங்க. அதுக்குள்ளேயே இருக்கணும்னு நினச்சா நம்ம அதுக்குள்ளே இருப்போம். ஆனால் நீங்கள் இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது மனம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். காரணம், அந்த ஆற்றல் மையத்தை நீங்கள் இயக்கி கொண்டிருப்பதால். இதனால் இந்த ஆற்றல் மையங்களுக்கான பயிற்சிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஒரு கிட்டத்தட்ட 2 பயிற்சிகளை பற்றி நான் பேசியிருக்கேன். 11 பயிற்சிகள் மொத்தமாக இருக்குது. இது எல்லாத்தையும் நான் ஒரே நாளில் நான் பயிற்சி செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியெல்லாம் ஒரே நாளில் பயிற்சி செய்யக்கூடாதுங்க. பேசிக்காக நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இப்போ நான் மனதிற்கான தியான பயிற்சி நான் சொல்லியிருக்கேன், ஆற்றல் மையங்களுக்கான தியான பயிற்சியை பற்றி நான் இங்கே சொல்லியிருக்கேன். நம்ம எபிக் லைஃப் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டிவாக செய்யணும். அதாவது மனதிற்கான தியான பயிற்சி ஒரு நாள் செய்யணும், ஆற்றல் மையங்களுக்கான பயிற்சியை இன்னொரு நாள் செய்யணும். இப்போ நீங்கள் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிசஸை இன்க்ளூட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த பயிற்சிகளோட எக்ஸ்ட்ராவாக சில பயிற்சிகளை ஆட் பண்ணிக்கலாம். சில பயிற்சிகள் செய்கிறதுக்கு டைம் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த பயிற்சி இன்னொரு நாள் நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக மாற்றி செய்யணும். ஸோ எதுவுமே உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 3 பயிற்சிகள் எடுத்துக்கிறீங்க, அந்த 3 பயிற்சிகளை ஒரு நாளைக்கு ஒரு பயிற்சின்னு நீங்கள் ருட்டீனாக சைக்கிள் மாதிரி தொடர்ச்சியாக ஒரு சுழற்சி முறையில் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கி முதல் பயிற்சி, நாளைக்கு 2வது பயிற்சி, அடுத்த நாள் 3வது நாள் வந்து 3வது பயிற்சி, 4வது நாள் திரும்ப முதல் பயிற்சி, 5வது நாள் 2வது பயிற்சி, 6வது நாள் 3வது பயிற்சின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சைக்கிள் மாதிரி ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா கரெக்டாக நீங்கள் போர் அடிக்காமல் சரியாக நீங்கள் மெயின்டைன் பண்ணி கொண்டு போக முடியும். அதே சமயம் எல்லா விஷயத்தையும் நீங்கள் சரி சமமாக பேலன்ஸ்டாக நீங்கள் வைத்துக்கொள்ள முடியும். அடுத்தது 3வது விஷன் போர்டு. இது வந்து விஷன் போர்டை உருவாக்கினவங்களுக்கு மட்டும், நீங்கள் புதுசாக உருவாக்குங்க நான் சொல்ல வரல. எக்ஸ்பிரஷன் டெக்னிக்கில் விஷன் போர்டை நீங்கள் உருவாக்கி இருந்தீங்கன்னா, நீங்கள் தினம்தோறும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது 1 நிமிடம் அல்லது 2 நிமிடம் அதில் இருக்கக்கூடிய அனைத்து படங்களையும் பாருங்கள், அதில் இருக்கிற கோட்ஸை படிங்க. ஏன் இந்த விஷன் போர்டை உருவாக்குனீங்க, எந்த இலக்கை அடையணுங்கிறதுக்காக, எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அடையணுங்கிறதுக்காக இதை உருவாக்குனீங்க, அதை 1 நிமிடம் நினைத்து பாருங்கள். இவ்வளோதான் விஷன் போர்டோட மெயின்டெனன்ஸ் டெக்னிக்ஸ் முடிஞ்சிருச்சு. எனர்ஜி மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது, 9வது பயிற்சி. அந்த 9வது பயிற்சியை பற்றி நான் சொல்லும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இது எனர்ஜி ரிலேட்டடாக எப்படி இன்னும் இதை பயன்படுத்தலான்னு அடுத்தது நான் சொல்ல போகிறேன். இப்போ அடுத்த பயிற்சி 4வதாக அஃபர்மேஷன். அஃபர்மேஷன் என்பதை நீங்கள் ஆழமாக முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய மேக்சிமம் நம்பர் ஆஃப் டெக்னிக்ஸ் எல்லாமே ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருந்து பிரித்து எடுக்கப்பட்டது தான். இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த கான்செப்டுக்கு பேர் வந்து நியூ ஏஜ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் காலத்துக்கு தகுந்த மாதிரி நாம் ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். நியூ ஏஜ் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம யூனிவர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நிறைய ஆன்மீகத்தை பற்றி பேசக்கூடியவங்க கூட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி யூனிவர்ஸ், பிரபஞ்சம்னு யாருமே சொல்லி நம்ம பெரிய அளவில் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவதை நாம் கேட்கிறோம். இதற்கான விஷயம் என்னென்னா, அந்த நியூ ஏஜ் தாட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் தான். நியூ ஏஜ் தாட்டுங்கிறது என்ன, நிறைய விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டது. அதில் ஒன்று இந்த ஈர்ப்பு விதி, மேனிஃபெஸ்டேஷன், இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து மாடர்ன் காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ரொம்ப எளிமையாக எல்லாருனாலையும் ஃபாலோ பண்ண முடியுங்கிற அளவுக்கு ஒரு எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல், சைக்கலாஜிக்கல், ஃபிலசாபிக்கல் கான்செப்ட் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே. இது முதல்ல எங்கே இருந்துச்சுன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியில் தான் இருந்துச்சு, ஆன்மீகத்தில் இருந்துச்சு. அதற்கப்புறம் அதில் கொஞ்சம் ஃபிலாசபி, அதுக்கப்புறம் உளவியல், அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிக்கல் லைஃப் ஓரியன்டான விஷயங்கள். இதோட எல்லாத்தினுடைய கூட்டுக்கலவை தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற, இப்போ பெரும்பாலானவர்கள் பேசி கொண்டு இருக்கிற இந்த நியூ ஏஜ் மூமெண்ட். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களை மக்கள் அதிகமாக பின்பற்றுவார்கள். இந்த காலகட்டத்தில் நியூ ஏஜ் தாட் என்று சொல்லப்படுகிற இந்த மேனிஃபெஸ்டேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயத்த நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்த நியூ ஏஜ் தாட்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம். ஸோ அதில் இந்த அஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் நான் பணக்காரன், ஐ எம் அ மில்லியனர், ஐ எம் வெரி ரிச், ஐ எம் தீஸ் அண்ட் தட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அஃபர்மேஷனை அவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் வந்து எழுதி தள்ளிடுறாங்க. ஏன்னா என்னெல்லாம் நீங்கள் அஃபர்மேஷனை திரும்ப திரும்ப சொல்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை மட்டும் நம்ம கேட்டுக்கொண்டு நாம் என்ன செய்து விடுகிறோம் அப்படின்னா, அப்போது என்ன வேணாலும் எழுதுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டுக்கு எழுதி தள்ளி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஸோ இந்த அஃபர்மேஷனில் வந்து நிறைய ஹைப்ரிட் டெக்னிக் வேறு இருக்குது. இந்த ஸ்கிரிப்டிங் அண்ட் அஃபர்மேஷனில் 369 டெக்னிக்னு ஒன்று
ஒன்று இருக்குது, இந்த 555 டெக்னிக்னு ஒன்று இருக்குது, 333 ஒன்று இருக்குது, 777 இருக்குது. இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸை வச்சு நிறைய டெக்னிக் இருக்குது. 15:6ன்னு ஒரு டெக்னிக் இருக்குது. இதெல்லாம் என்னன்னு முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். நான் எப்போவுமே இந்த ஹைப்ரிட் டெக்னிக் அப்படிங்கிறத ஜென்ரலாக கொடுக்க மாட்டேன். காரணம் என்னென்னா, இந்த ஹைப்ரிட் டெக்னிக் அப்படின்னு சொல்லக்கூடியது உதாரணத்துக்கு 555 மெத்தடு, 369 மெத்தடு, இது எல்லாமே நான் ஒரு குறிப்பிட்ட காலம் நான் ஒரு இலக்கில் கவனம் செலுத்த போகிறேன் அப்படின்னு ஒரு நபர் ஒரு நல்ல புரிதலோடு ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயந்தான் இந்த மெத்தட்ஸ் எல்லாமே. அது இந்த 555 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, 777 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, 369 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, 15:6 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது நம்ம எப்படி வேண்டுமானாலும் முடிவு பண்ணி கொள்ளலாம். ஆனால் இந்த ஒரு அடிப்படையான விஷயம், நான் ஒரு குறிப்பிட்ட காலம் நான் இவ்வளோ நாள் இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெயின்டெனன்ஸ் ப்ராக்டிஸில் இருந்துகிட்டு இருக்கேன், நான் ஒரு குறிப்பிட்ட காலம் இன்டென்ஸாக நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், எப்படி அதீதமாக நான் கவனம் செலுத்த போகிறேங்கிறதுக்காக நான் இந்த மெத்தட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சில பேரால் ஃபாலோ பண்ணப்பட வேண்டிய மெத்தட்ஸ் தான் இந்த ஹைப்ரிட் டெக்னிக்ஸ். எகெயின் இந்த ஹைப்ரிட் டெக்னிக்னு நான் சொல்ல வர்றது இந்த 369, 333, 555, 5x5, 55x5 வாட்டவர், இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே இது எல்லாமே ஒரே விஷயந்தாங்க. வேறு வேறு பேக்கேஜில் அடைக்கப்படுகிற விஷயங்கள், வேறு பொட்டலம் கட்டுறாங்க, அவ்வளோதான். இது ஒன்று அஃபர்மேஷனாக இருக்கும், இல்லை அப்படின்னா ஸ்கிரிப்டிங்காக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 369 ஒரு டெக்னிக் இருக்குது. இது எப்படி ஒருத்தங்க உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா, எங்கேயோ ஒரு இடத்துல நிக்கோலா டெஸ்லாவோட கோட்டை யாரோ ஒருத்தங்க படிச்சிருப்பாங்க. 3, 6, 9 அப்படிங்கிற இந்த 3 எண்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிரபஞ்சத்தினுடைய ரகசியத்தையே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிக்கோலா டெஸ்லா சொல்லியிருப்பார். ஸோ இதை ஒருத்தங்க கேட்டுட்டு, அப்படியா, அப்போ இந்த 3, 6, 9 தான் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, சரி இந்த 3, 6, 9ங்கிற விஷயத்த நம்ம ஒரு டெக்னிக்காக கொண்டு வரலாம். என்ன கொண்டு வரலாம்? சரி அஃபர்மேஷன் எடுத்துக்குவோம், அல்லது நமக்கு என்ன வேணுமோ அதை எழுதுகிற அந்த ஸ்கிரிப்டிங் எடுத்துக்கலாம். இதை காலையில் 3 தடவை எழுதுங்க, 3 வந்துருச்சா, மத்தியானம் 6 தடவை எழுதுங்க, 6 வந்துருச்சுங்களா, நைட்டு 9 தடவை எழுதுங்க, 9 வந்துருச்சுங்களா, 3, 6, 9 வந்துருச்சு, 369 டெக்னிக், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்களாகவே உருவாக்கி கொள்ள முடியும். ஆனால் இந்த ஹைப்ரிட் டெக்னிக்கை வெளியே ஒரு ஆழமான புரிதலை ஏற்படுத்தாமல் ஜென்ரலாக கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா, மக்கள் நினைத்து கொள்வார்கள், ஓ அப்போது 55 நாள் ஃபோக்கஸ் பண்ணால் அது நடந்துடும் போல் இருக்கு, ஓ ஒரு 7 நாள் ஃபோக்கஸ் பண்ணால் நடந்துடும் போல் இருக்கு, 21 நாள் ஃபோக்கஸ் பண்ணால் அதுக்குள்ளேயே அது கிடச்சிரும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அப்படி நினைத்து கொள்கிறார்கள். ஸோ இந்த ஹைப்ரிட் டெக்னிக்கை நான் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறதுக்கான, அதை பற்றியே நான் பேசாமல் இருப்பதற்கான காரணம் இதுதான். அது எல்லோருக்கும் சூட் ஆகாது, எல்லோருக்கும் அதை சஜஸ்ட் பண்ணக்கூடாது. தெரிந்தவர்களுக்கு ஓகே நீங்கள் இதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தனிப்பட்ட முறையில் சஜஸ்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் தான் இந்த ஹைப்ரிட் டெக்னிக். அதில் நிறையா டெக்னிக்ஸ்னு நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் சொல்லலாம். பட் இது எல்லாமே ஒன்று அஃபர்மேஷனாக இருக்கும், இல்லை ஸ்கிரிப்டிங்காக இருக்கும். நீங்கள் மெயினான டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு போட்டு ரொம்ப அடித்து துவைக்கக்கூடாது. டெக்னிக்ஸையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும், நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் பயணம் செய்ய வேண்டும். உட்காந்து நீங்கள் படத்துலையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துக்கு எப்போ போய் சுற்றி பார்க்க போகிறீங்க? ஸோ இந்த புரிதல் உங்களுக்கு வேணும். ஸோ அதனால் 21 நாள் எழுதுங்க மாறும், 3, 6, 9 ஃபாலோ பண்ணுங்க மாறிடும், அல்லது 555 55 நாள் ஒரு நாளைக்கு 5 தடவை எழுதுங்க எல்லாம் நடந்துடும். ஸோ அப்படிங்கிற அந்த ஹைப்ரிட் டெக்னிக்கை எல்லாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. அஃபர்மேஷன் ஃபாலோ பண்ணுறீங்களா, அதுதான் ஒரு மெயினான ஒரு டெக்னிக். ஜென்ரலாக எல்லாருனாலையுமே பின்பற்றக்கூடிய ஒரு டெக்னிக், அதை பின்பற்றுங்கள். இப்போ இந்த அஃபர்மேஷனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மந்திரங்கள் தான் அஃபர்மேஷன்ஸாக மாறி இருக்கிறது. இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மந்திரங்கள் அப்படின்னா என்ன? மனதை இயக்கும் தந்திர வார்த்தை தான் மந்திரம். அதாவது மைண்டுங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மனதிற்கு அவ்வளோ ஒரு அபாரமான ஆற்றலும் சக்தியும் இருக்குது. ஆனால் இந்த மைண்டை ஒரு ட்ரிக்கியாக ஒரு குறிப்பிட்ட செயலை செய்ய வைக்கிறதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மனதின் ஆற்றலை கொண்டு உருவாக்க முடியும் என்கிறது தான் இந்த மந்திரம் அப்படிங்கிற கான்செப்ட். நான் இந்த இடத்துல மத ரீதியாக பேசவில்லை, ரிலீஜியஸாக நான் பேசலை, பொதுவாக நான் பேசுகிறேன். இந்த கருத்து இங்கே உபயோகமாக இருக்கும், முக்கியம் அப்படிங்கிறதுனால நான் பேசுகிறேன். நான் குறிப்பிட்ட விஷயத்தை சார்ந்து பேசுவதாக நீங்கள் தயவு செய்து நினைத்து கொள்ள வேண்டாம், யாராக இருந்தாலும் சரி. இந்த மந்திரங்கள் என்பது எல்லா மொழியிலையும் இருக்குது. இங்கிலீஷில் கூட மந்திரங்கள் இருக்குது, ஸ்பெல்ஸ் என்று சொல்வார்கள். எல்லா தமிழ்லையும் இருக்குது, தமிழ் மந்திரங்கள் இருக்குது. எல்லா மொழிகள்லையும் மந்திரங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மந்திரங்களை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அதில்
நான் ரொம்ப டீப்பாக போக விரும்பல. அதில் பொதுவாகவே என்ன நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்த தான் அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது எல்லாமே பொயட்டிக்காக இருக்கும். அதாவது இன்னும் உங்களுக்கு ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்லணும்னா அது எல்லாமே கவிதை நடையில் இருக்கும். அல்லது இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாடல் வடிவத்தில் கூட அந்த மந்திரங்கள் அப்படிங்கிறது இருக்கலாம். கவிதை நடையில் இருக்கும். அதற்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதன்படி தான் அது எழுதப்பட்டிருக்கும். சும்மா ஏனோதானோன்னு எழுதப்பட்டிருக்காது. ஆனால் அதற்கு அர்த்தங்கள் இருக்கும். அர்த்தங்கள் இல்லாத மந்திரங்களும் இருக்கும். சில விஷயங்கள், சில வார்த்தைகளுக்கு அர்த்தங்கள் இருக்காது. ஆனால் அதற்குன்னு வேற சில மீனிங் இருக்கும். அர்த்தங்கள் அப்படிங்கிறது வந்து என்னென்னா டைரக்ட் அர்த்தம் கிடையாது. இப்போ நான் மீனிங்னு நான் ஒரு வார்த்தையை சொல்கிறேன், அர்த்தம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அர்த்தம்னா என்னன்னு உங்களுக்கு அதனுடைய அர்த்தம் புரியுது. ஆனால் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் இருக்குது? ஆனால் அதில் ஏதாவது ஒரு மீனிங் நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதை வேறு மாதிரி பயன்படுத்தும் போது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி மந்திரங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இப்போது அர்த்தங்கள் பொதிந்த, அர்த்தங்கள் இல்லாத, ஆனால் அதில் ஒரு சில விஷயங்கள் இருக்கக்கூடிய சில கூட்டுக்கலவை தான் இந்த மந்திரங்கள். இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நபர் அதை தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருக்கும்போது, அதை ஜெபித்து கொண்டே இருக்கும்போது, ஜபம் செய்து கொண்டே இருக்கும்போது அந்த ஆற்றலை அவர் ஒவ்வொரு நாளும் உருவாக்குகிறார். ஒரு நாளைக்கு 100 தடவை நான் சொல்ல போகிறேன், 108 தடவை சொல்ல போகிறேன், 1000 தடவை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 5 லட்சம் தடவை சொல்ல போகிறேன், 7 லட்சம் தடவை சொல்ல போகிறேன், 10 லட்சம் தடவை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல லட்சம் தடவை அதை சொல்லி உருயேற்றுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஃபார்முக்கு கொண்டு வருவாங்க. அந்த ஆற்றலை வந்து முழுமையாக தனக்குள்ள உள்வாங்குவதற்கு ஒவ்வொரு நாளும் இவர்கள் அந்த மந்திரத்தை சொல்ல 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 என்ன சொல்கிறார்களோ அந்த ஆற்றல், அந்த தன்மைகள் அவர்களுக்குள் இறங்க ஆரம்பிக்கும், அவர்களுக்குள் அது உருவாக ஆரம்பிக்கும். இதுதான் மந்திரத்தோட கான்செப்ட். இதே விஷயம்தான் அஃபர்மேஷனுக்குள்ளேயும் நடக்கும். ஒன்று, நம்ம மனதை தூண்டுவதற்காக அஃபர்மேஷன் சொல்லலாம். அல்லது நம்மளுடைய சிந்தனைகளை தூண்டுவதற்காக, நம்ம என்ன சிந்திக்கணும், எதை குறித்து சிந்திக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனைகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக அஃபர்மேஷன் சொல்லலாம். அல்லது நான் என்னவா ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அஃபர்மேஷன் சொல்லலாம். நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அஃபர்மேஷன் சொல்லலாம். ஸோ இதுதான் அஃபர்மேஷன் சொல்கிறதுக்கான பேசிக்கான ரூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நான் அஃபர்மேஷன் சொன்னால் நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த அஃபர்மேஷனை சொல்லும்போது அந்த அஃபர்மேஷனை பொறுத்து, உதாரணத்துக்கு நம்ம சில அஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும்போது அதில் சில சஜஷன்ஸை உருவாக்கி இருப்போம். அந்த சஜஷன்ஸுங்கிறது வந்து சில டைமில் வந்து பியூர் பாசிட்டிவாக இருக்காது. பிகாஸ் அஃபர்மேஷன்னா அது ஒன்லி பாசிட்டிவான விஷயம்தான். பட் சஜஷன்ஸ் அப்படிங்கும்போது அதில் ரெண்டுமே கலந்துருக்கலாம். சில விஷயங்கள் நீங்கள் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது அஃபர்மேஷன் கிடையாது, அது சஜஷன். நிறைய பேர் வந்து அஃபர்மேஷனுக்கும் சஜஷனுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் மிகப்பெரிய அளவில் வித்தியாசம் இல்லாமல் எல்லாத்தையும் ஒரே மாதிரி புரிந்து கொள்கிறார்கள். எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கணுங்க. அஃபர்மேஷன் வந்து எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும், அதில் நெகட்டிவாக இருக்கக்கூடாது. எஸ், அஃபர்மேஷன்னாவே அதற்கான மீனிங் வந்து அதுதான். அஃபர்மேட்டிவ் சென்டென்சஸ் தான் அஃபர்மேஷன்ஸ், அதாவது நேர்மறையான வாக்கியங்கள் என்பது தான் அஃபர்மேஷன். ஆனால் சஜஷன்ஸ் என்று வரும்போது அடுத்ததாக 6வதாக ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா, அதை பற்றி நான் பின்னாடி உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். சஜஷன்ஸ் என்று வரும்போது அதில் மிக்ஸ்அப்டான விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் நோக்கம் என்னவாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். அப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அது எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறதுல நம்ம என்ன மாதிரியான அஃபர்மேஷனை சொல்கிறோம் அப்படிங்கிறது வித்தியாசப்படும். அப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்னென்ன மாதிரியான அஃபர்மேஷன்ஸை நீங்கள் அஃபர்மேஷன் ஃபாலோ பண்ணணும்னு விரும்பினா நீங்கள் பின்பற்றலாம். அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை எல்லாம் அஃபர்மேஷனை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது அஃபர்மேஷன் சொல்ல முடியாது, சஜஷன்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். நீங்கள் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தன்மைகள் எல்லாம் உங்களுக்குள்ளே உருவானா எப்படி இருக்குமோ அதை எல்லாம் நீங்கள் அஃபர்மேஷனாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த அஃபர்மேஷனை சொல்லும்போது நீங்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். இது சொன்னால் என்ன நடக்கும், சொல்ல 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 அந்த விஷயங்கள் உங்களுக்குள்ள உருவாகும். ஒரே நாளில் எல்லாம் உருவாயிடாது. ஒரே நாளில் செடி வச்சா அடுத்த நாளே மரமாக வந்து முளைச்சி நிற்காது. படிப்படியாகத்தான் வளரும். நீங்கள் படிப்படியாக நீங்கள் அதை சொல்ல 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 அந்த தன்மைகள் உங்களுக்குள்ள உருவாகும். அப்போ அது வரைக்கும் சொல்லணும் அப்படிங்கிறது நீங்கள் மனதில் நிலைநிறுத்திக்கணும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் அஃபர்மேஷன்ஸை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. நான் பணக்காரன், நான் கோடீஸ்வரன், நான் இந்தியாவிலேயே உலகத்திலேயே நம்பர் 1 வேர்ல்டு பணக்காரன் நான் தான், இப்படியெல்லாம் அஃபர்மேஷன் எழுதாதீங்க. ஏன்னா நிறைய பேர் நிறைய கடனை வச்சுட்டு அஃபர்மேஷனை பற்றி ஒரு வீடியோ யூடியூப்பில் பார்த்துட்டு, இந்த மாதிரி சொன்னால் எழுதுனா நடக்கும், அப்போ எழுது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரன் எழுதிடுறாங்க. நான் ஐ எம் மல்டி மில்லியனர் அப்படின்னு எழுதிடுறாங்க. அடுத்தது ஒரு லோன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், ஒரு நெருக்கடி, கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நெருக்கடி வரும்போது அந்த அஃபர்மேஷன் அவங்க சொல்கிறாங்க. உடனே அவங்களுடைய மனம்
நீ இத்தனை நாள் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிற, ஆனால் உன் நிலைமை பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் உனக்கு வேலை செய்யலை, பேசாமல் இதெல்லாம் நிப்பாட்டிட்டு உன்னோட வேலையை பாரு அப்படின்னு உங்கள் மைண்டு வந்து என்ன சொல்லுன்னா டைரெக்டாக உங்கள் கூட போராட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரியான அஃபர்மேஷனை தவிர்த்துடுங்க. என்னென்ன தன்மைகள் உங்களுக்குள்ளே உருவாக வேண்டும், வளர வேண்டும், என்ன நபராக நீங்கள் மாற வேண்டும் அப்படிங்கிற விஷயங்களை இப்போ நான் சொன்ன இந்த புரிதலோடு நீங்கள் அஃபர்மேஷனை ஃப்ரேம் பண்ணி பயன்படுத்துங்க. பக்காவாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்ய செய்ய, சொல்ல சொல்ல, எழுத எழுத, நீங்கள் எழுதுறீங்களோ சொல்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுடைய விருப்பம். எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் அதை பின்பற்றலாம். நீங்கள் அதை செய்ய 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 அது உங்களுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி கொண்டே இருக்கும். இந்த புரிதலோடு தான் நீங்கள் அஃபர்மேஷனை தொடணும். அதே மாதிரி நம்ம என்ன சிந்திக்கணும், என்ன சிந்திக்கக்கூடாது அப்படிங்கிறத அஃபர்மேஷன் மூலமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நம்ம எபிக் லைஃப் சேனலில் கூட அஃபர்மேஷன்ஸை போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, உதாரணத்துக்கு பண ரிலேட்டடாக அஃபர்மேஷன் போட்டிருக்கோம். செல்வ செழிப்பு, வாய்ப்புகள், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி உங்களுடைய சிந்தனைகளில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும், தூண்ட ஆரம்பிக்கும். ஸோ சிம்பிளாக நம்ம ஒவ்வொரு நாளும் சிந்தனை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நமக்குள்ளே தாட் பேட்டர்ன் வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இந்த தாட் பேட்டர்னை நமக்கு என்ன வேணுமோ அதற்கு தகுந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸை கேட்குற விஷயத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ அஃபர்மேஷன் கேட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அஃபர்மேஷன் உங்களுடைய எண்ணங்களிலும் சிந்தனைகளிலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும், உங்களுடைய சிந்தனைகளை மாற்றும். ஸோ இதை சொன்னால் நடந்துருமா அப்படின்னா அதுக்குன்னு ஒரு மெக்கானிசம் இருக்குங்க. அது எப்படி வேலை செய்கிறது என்கிற ஒரு முறை இருக்குது. அதைத்தான் இவ்வளோ நேரம் அஃபர்மேஷன் கேட்டால் என்ன, அஃபர்மேஷன் சொன்னால் என்ன நடக்கும், அது எப்படி ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ளே உருவாகும் அப்படிங்கிற இந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் திரும்பவும் இந்த பதிவை மீண்டும் ஒரு முறை பாருங்கள். இந்த புரிதலோடு அஃபர்மேஷனை பயன்படுத்துங்க. அற்புதமாக உங்களுக்குள்ள நிறைய மைக்ரோ லெவலில், மினிமம் லெவலில் பல விஷயத்தை படிப்படியாக மல்டிபிளான விஷயத்தை ஒரே நேரத்தில் பலதரப்பட்ட விஷயங்களை உங்களுடைய மனதில் பதிய வைத்து அந்த தன்மையை உருவாக்குறதுக்கு சூப்பரான மெத்தட் அஃபர்மேஷன். இது எல்லாரும் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் சொல்லும்போது இந்த அஃபர்மேஷன் நான் பயன்படுத்தணும். இப்போ நான் இந்த 11 மெத்தட்ஸ் நான் சொல்கிறேன். இந்த 11 மெத்தடில் மெடிடேஷன் அண்ட் சக்ரா மெடிடேஷன் எல்லாருமே செய்யுங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். ரெண்டாவது, எக்ஸ்பிரஷன் டெக்னிக்கில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணீங்களோ அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். இது இல்லாமல் சொல்லக்கூடிய மற்ற டெக்னிக்ஸ் எல்லாமே இதை பற்றி நான் பேசும்போது பொறுமையாக கேளுங்க. கேட்கும்போது இதை நான் செய்யணும்னு உங்கள் மனசு சொல்லிச்சுன்னா கண்ணை மூடிட்டு செஞ்சுருங்க. ஸோ இதை எந்த டெக்னிக்கை நான் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு அதை செலக்ட் பண்ணி பெஸ்ட்டு டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது உங்களால். இதில் எல்லாமே பெஸ்ட்டு தான். இதில் இல்லாத விஷயம் கூட இதை விட பெஸ்ட்டான ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதனால் எது பெஸ்ட்டு, எது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னுலாம் தேடாதீங்க. உங்கள் மனசு இப்போ நான் ஒவ்வொரு மெத்தடை பற்றி, டெக்னிக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதை நான் செய்யணும்னு அதன் மேலே ஒரு பற்று உருவாகுதுன்னா கண்ணை மூடிட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 5வது, கிராட்டிடியூட் ஜேர்னல். நிறைய பேர் இந்த கிராட்டிடியூட் ஜேர்னலை தவறாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள், சரியாக செய்வதில்லை. சரியாக எப்படி கிராட்டிடியூட் ஜேர்னல் செய்வது? இந்த கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். நிறைய பேர் நீங்கள் முயற்சி செய்யலாம். நான் ஒரு விஷயத்தை நான் பார்த்துருக்கேங்க. அதாவது என்னென்னா, நம்ம எபிக் லைஃப் கம்யூனிட்டியில் இது வரைக்கும் ஒரு 11,000 பேருக்கு மேலே எனக்கு செய்தி அனுப்பியிருப்பாங்க. மொத்தம் ஒரு 12 குரூப் இருக்குது இப்போதைக்கு. இந்த 12 குரூப்புக்கும் இவ்வளோ காலமாக நம்ம ஒரு மாதத்திற்கு ஒரு குரூப்புங்கிற மாதிரி நம்ம பயிற்சி கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம். அதில் ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு நம்ம செய்தியாகவே போட்டு விடுவோம். அவங்க முன்னாடியே இருக்கும், டெக்ஸ்ட் மெசேஜில் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேனே. இது வந்து பழைய வீடியோஸை நம்ம ஷேர் பண்ணும்போது அந்த பழைய வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கேன், அதற்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் சம் டெக்னிக்கல் எரர் காரணமாக என்ன ஆயிடுச்சுன்னா அந்த லிங்க் எல்லாமே ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் என்ன பண்ணிடுறேன்னா, நான் குரூப்லேயே அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோ மெசேஜை குரூப்பில் போட்டுருவேன். அதே மாதிரி அந்த வீடியோவுக்கு கீழே என்ன எழுதியிருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில், கமெண்ட் செக்ஷன்லன்னா, நான் இந்த வீடியோவில் சொன்ன அந்த லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் இருக்காது, அதை தேடாதீங்க, அது வந்து ஒர்க் ஆகலை, நான் உங்களுக்கு குரூப்லேயே அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை நான் போட்டிருப்பேன். ஆனால் அந்த வீடியோவை பார்க்குற நிறையா பேர் ஸ்க்ரீன்ஷாட் கூட எனக்கு எடுத்து அனுப்புவாங்க. பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இல்லை, நீங்கள் சொன்னீங்களே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குன்ட்டு, அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அந்த லிங்க் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அவங்க கண்ணு முன்னாடியே அவங்க தேடுற விஷயத்திற்கான பதில் இருக்கிறது என்பதை பல பேரால் புரிந்து கொள்ளவோ பார்க்கவோ முடியவில்லை. வாய்ப்புகளை பிரபஞ்சம் உங்களை நோக்கி அனுப்பும்போது நீங்கள் இதே போல வாய்ப்புகளை பார்க்க தவறுகிறவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்தி கொள்ள முடியும்? இது ஒரு எளிமையான விஷயம், அங்கே முன்னாடியே நம்ம எழுதியிருக்கோம். ஸோ அந்த எழுதியிருக்கிற விஷயத்த நிறைய பேர்னால படிக்க முடியல. இங்கே இதை நான் பார்க்கும்போது எனக்கு இந்த விஷயம்தான் தோன்றியது. பல பேரால் அவர்கள் கண்களுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பார்க்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள். இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கூட வெளிநாட்டில் செஞ்சுருக்காங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு 2 குரூப்பை பிரிச்சிடறாங்க. 2 குரூப். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டினுடைய விஷயம் என்னென்னா, யார் அதிர்ஷ்டசாலிகள், லக்கி பீப்புள் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அதில் 2 குரூப்பாக பிரிச்சுட்டாங்க பார்த்தீங்களா. அதில் நான் ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நம்பக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரு குரூப்பாக பிரிச்சுட்டாங்க. நான் அதிர்ஷ்டமே இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி நம்புகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் இன்னொரு குரூப்பாக பிரிச்சுட்டாங்க. இப்போ ஒரு போட்டி. இந்த போட்டியில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு $100 பரிசு. $100 $100 நம்ம ஊரில் ஒரு கிட்டத்தட்ட நம்ம ஊர் மதிப்புக்கு ஒரு 8,000 ரூபாய்க்கு மேலே, 82 ரூபா சம்திங் அப்படிங்கிற ரேஞ்சில் இப்போ டாலர் போய்கிட்டு இருக்கு. இந்த போட்டியினுடைய விதிமுறை என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் 2 குரூப்பாக பிரித்து உட்கார வச்சுட்டாங்க. அவங்களுக்கு ஒரு டேபிள் முன்னாடி போட்டாங்க. அந்த டேபிளுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் வச்சுட்டாங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது. இந்த நியூஸ் பேப்பரில் எத்தனை படங்கள் இருக்கிறது, ஃபோட்டோகிராஃப்ஸ், இமேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எண்ணி கரெக்டாக சொல்லணும். 2 நிமிடத்திற்குள்ளாக நீங்கள் இதை சொல்லிடணும். அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த $100 பரிசு. நீங்கள் காசை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு $100 கிடைக்காது அப்படிங்கிறதான் இந்த போட்டியினுடைய விதிமுறை. சரி, நீங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டியை தொடங்குகிறார்கள். போட்டியை தொடங்கின உடனேயே 10 செகண்டில் 15 செகண்டில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நான் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நம்பக்கூடிய குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாரும் வேக வேகமாக போய் இதில் இவ்வளோ படம் இருக்குங்க, இதில் இவ்வளோ படம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டே இருந்தாங்க. மற்ற குரூப்புக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எப்படா அது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேப்பர்னுடைய 2வது பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ, அதில் போல்டு லெட்டர்ஸில் கொட்டை எழுத்தில் எழுதி போட்டிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, எண்ணுவதை நிப்பாட்டுங்கள், இந்த பேப்பரில் மொத்தம் 52 படங்கள் இருக்கிறது, இதை சொல்லி $100 பரிசை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அதை பார்த்த உடனே அதை படிக்கிறத நிப்பாட்டிட்டு டக்குன்னு போயிட்டு இதில் 52 படம் இருக்குங்கன்னு சொல்லி காசு வாங்கிட்டு போயிட்டாங்க. நான் ஒரு அதிர்ஷ்டசாலிகள் என்று நம்பக்கூடிய நபர்கள். காரணம் என்ன? கண்கள் முன்பதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை அவர்களால் பார்க்க முடிந்தது. அதை விட்டுவிட்டு படங்களை தேடிக்கொண்டிருந்தவர்கள் 2 நிமிடங்களுக்கு மேலாக பொறுமையாக தேடி கிராஸ் செக் பண்ணி 2 தடவை செக் பண்ணிவிட்டு ஒரு 4 நிமிஷம் கழிச்சு 5 நிமிஷம் கழிச்சு இதில் 52 ஃபோட்டோ இருக்குங்க அப்படின்னு எண்ணி சொன்னாங்க. இதுதான் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருப்பதற்கான ஒரே ஒரு விஷயம். கண்கள் முன்பதாக பலதரப்பட்ட வாய்ப்புகள் வரும்போது நாம் அதை பார்த்தால் மட்டுமே பயன்படுத்த முடியும். இப்போ அந்த வாய்ப்புகளை எல்லாம் பார்க்க வைப்பதற்கு உங்கள் மைண்டை டியூன் பண்ணக்கூடிய அற்புதமான பயிற்சி இந்த கிராட்டிடியூட் ஜேர்னல். நன்றி உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய டைரி எழுதுகிற பழக்கம். இதை சரியாக எப்படி செய்வது? இதற்கு ஒரு டைரியோ ஒரு நோட்டோ உங்களுக்கு தேவைப்படுகிறது. நீங்கள் பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும். எழுதி ஏதோ ஒரு இடத்துல போட்டுறக்கூடாது, பத்திரமா வச்சுக்கணும். 10 வருடமானாலும் இதை நீங்கள் உங்களோடு வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த இலக்கோட ஒரு நோட்டையோ ஒரு டைரியவோ தேர்ந்தெடுங்க. நான் திரும்ப சொல்கிறேன், 10 வருஷம் ஆனாலும் நீங்கள் இதை உங்கள் பக்கத்தில் வச்சுக்கணும். அப்போ தான் 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அதை படிக்கும்போது ஒரு காலகட்டத்தில் நான் இதையெல்லாம் பின்பற்றி இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை எவ்வளோ மாறி இருக்குன்னு உங்களால் கம்பேர் பண்ண முடியும். 2வது என்ன எழுதணும்? நிறையா பேர் இன்றைக்கி எல்லாத்துக்கும் நன்றி எழுதுங்க. காலையில் எந்திரிச்ச உடனேயே இன்றைக்கி காற்றுக்கு நன்றி, தென்றல் காற்றுக்கு நன்றி, மழை வந்தால் மழைக்கு நன்றி, வெயில் அடித்தா வெயிலுக்கு நன்றி, சாப்பாட்டுக்கு நன்றி, தண்ணிக்கு நன்றி அப்படின்னு எழுதுறதை நிப்பாட்டுங்கள். இது கிராட்டிடியூட் ஜேர்னல் கிடையாது. ஜேர்னல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த விஷயங்களை பற்றி ஒரு குறிப்பு எடுத்துக்கொள்வது தான் ஜேர்னல். நீங்கள் இம்போசிஷன் எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க. இதை பற்றி ஏற்கனவே நான் நிறைய பேசியிருக்கிறேன். இந்த இடத்துல திரும்பவும் இது தேவைப்படுகிறதுனால இந்த கருத்தை நான் இங்கே தெரியப்படுத்துகிறேன். தயவு செய்து நீங்கள் ஈர்ப்பு விதியில் கிராட்டிடியூட் ஜேர்னல் இப்படி தான் எழுதணும்னு இதுக்கு முன்னாடி நீங்கள் இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பின்பற்றாதீர்கள். அதில் நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது,
நிறைய பேர் அந்த மாதிரி எழுதி 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 பக்கம் பக்கமாக சில பேர் கைவலிக்க எழுதிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எழுதிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அவங்களுக்குள்ள ஒரு சலிப்பு ஏற்பட ஆரம்பிக்குது. சலிப்பு ஏற்பட ஆரம்பித்த உடனேயே என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம நெகட்டிவான விஷயத்தை தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்டென்ஷன் தான் முக்கியம். நம்ம என்ன எழுதுகிறோங்கிறது முக்கியம் இல்லை, என்ன மனநிலையோடு எந்த நோக்கத்தோடு நாம் எழுதுகிறோம் என்பது தான் முக்கியம். ஸோ அப்படி நிறைய பேர் கிராட்டிடியூட் ஜேர்னலை சலிப்போடு எழுதி கொண்டிருக்கிறார்கள். அது மிகவும் தவறானது. அவங்க பாசிட்டிவான விஷயத்தை அங்கே கன்வே பண்ணல, நெகட்டிவான ஒரு விஷயத்தை தான் கன்வே பண்ணுறாங்க. ஸோ நாம் என்ன எழுதுகிறோம், என்ன கேட்குறோம், என்ன பேசுகிறோம், அது முக்கியம் இல்லை. உங்களுக்குள் என்ன இருக்கிறது அதுதான் முக்கியம். அதுதான் உங்களை ஈர்க்கும் காந்தமாக மாற்றுது. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதைத்தான் ஈர்க்கும். சலிப்புடன் இருந்தால் சலிப்புத்தன்மையைத்தான் நீங்கள் ஈர்க்க ஆரம்பிக்க தொடங்குவீர்கள். நிறைய பேர் இந்த தவறை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அப்படி ஒரு பயிற்சியை செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அதை நிறுத்துங்கள். அதற்கு பதிலாக இந்த பயிற்சியை செய்து பாருங்கள். இந்த கிராட்டிடியூட் ஜேர்னலை சரியாக எப்படி செய்யறது? ஒரு டைரியோ ஒரு நோட்டோ அந்த கிராட்டிடியூட் ஜேர்னல் ஃபாலோ பண்ணுறதுக்கு. இந்த கிராட்டிடியூட் ஜேர்னலை நீங்கள் எப்போ எழுதணும் அப்படின்னா, இரவு நேரத்தில் எழுத வேண்டும். ப்ராபப்ளி நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எழுதுகிற அந்த நேரம் பெஸ்ட்டாக இருக்கும். அதில் என்ன எழுதணும்? இன்றைக்கான தேதியை போடுறீங்க. இன்றைக்கி உங்களுக்கு நன்றி சொல்ல தகுந்த நல்ல விஷயங்கள் என்னென்னலாம் கிடைச்சிது, உங்களுக்கு கிடைத்த நன்மையானவைகளை பற்றிய குறிப்பை அதில் எழுதுங்க. ஒரு வரி 2 வரியில் எழுதுனா போதுமானது. பக்கம் பக்கமாக எனக்கு என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்னு மொத்தமாக எழுதி பக்கம் பக்கமாக எழுதணும்னு அவசியம் இல்லை. இந்த கிராட்டிடியூட் ஜேர்னலை எழுதுறதுக்கு அதிகபட்சம் ஒரு 5 நிமிடம் ஆகலாம். அதற்குள்ளேயே நீங்கள் இந்த கிராட்டிடியூட் ஜேர்னலை எழுதி முடிச்சிடலாம். இன்றைய நாளை நீங்கள் பின்னோக்கி பார்க்க வேண்டும். காலையிலிருந்து இந்த நேரம் வரைக்கும் உங்களுக்கு கிடைத்த நன்மையானவைகள் எல்லாம் எவை அப்படிங்கிறத நினைவு கூர்ந்து அதை குறிப்பெடுக்கிறீங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், 1 வரி 2 வரியில் என்ன நடந்துச்சு, யாரை சந்திச்சிங்க, என்ன மாதிரியான விஷயம் கிடைச்சது, இதற்கு நன்றி, இவ்வளோதான். ஒவ்வொரு விஷயத்தை எழுதி இதற்கு நன்றி, இதை மட்டும்தான் நீங்கள் எழுதுறீங்க. இதுதான் கிராட்டிடியூட் ஜேர்னல். இன்னைக்கு நடந்த விஷயத்திற்கு நீங்கள் நன்றி சொல்கிறீங்க, இன்னைக்கு கிடைச்ச விஷயத்துக்கு நன்றி சொல்கிறீங்க. நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன விஷயம் கிடைச்சிருக்கலாம், அதற்கு நம்ம நன்றி சொல்லக்கூடிய அளவுக்கு அது இருக்கலாம். ஆனால் நாம் அதை கண்டுக்காமல் நம்ம போவோம். இந்த கிராட்டிடியூட் ஜேர்னலில் அந்த சின்ன விஷயத்தை கூட நீங்கள் நினைவு கூறுகிறீர்கள். அது எவ்வளவு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, எவ்வளவு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அது நன்மையான விஷயமா இருக்கா, அதை அப்படியே குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். 1 வரி 2 வரியில் எழுதுங்க, அதற்கு நன்றின்னு எழுதுங்க. இதுதான் கிராட்டிடியூட் ஜேர்னல். இதை தொடர்ச்சியாக செஞ்சுவாங்க. தொடர்ச்சியாக நீங்கள் செய்ய 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 என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய மைண்டு ரீப்ரோக்ராம் ஆகும். என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளை சுற்றி நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, நிறைய நன்மையானவைகள் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனமானது நன்மையானவைகளை தேடக்கூடிய ஒரு கருவியாக மாறிவிடும். இதனுடைய விளைவாக பிரபஞ்சம் உங்களை நோக்கி அனுப்பக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் பார்ப்பதற்கு உங்களுடைய மனம் தயாராக இருக்கும். அதற்கான பயிற்சியாக இந்த கிராட்டிடியூட் ஜேர்னல் அமையும். வாய்ப்புகளை பார்த்தால் மட்டுமே உங்களால் பயன்படுத்த முடியும். வாய்ப்புகளை பார்க்க வைக்க இந்த பயிற்சி ஒரு அற்புதமான பயிற்சி. தியான பயிற்சியை போல இந்த பயிற்சியையும் எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது 6வது செல்ஃப் சஜஷன்ஸ். செல்ஃப் சஜஷன்ஸ் அப்படின்னா என்ன? இதை ஆட்டோ சஜஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சுயமாக நமக்கு நாமே கருத்துக்களை சொல்லிக்கொள்வது. உதாரணத்துக்கு நீங்கள் அஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அந்த அஃபர்மேஷனில் இதை நான் ஃபாலோ பண்ணணும், இதை நான் செய்யணும், இதை நான் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த கூட ஏதாவது ஒன்று உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை நீங்கள் ஒரு அறிவுரையாக, ஒரு கோட் மூலமாக அல்லது டைரக்டான சஜஷன்ஸ் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களுக்கு நீங்களே சொல்கிறீங்க அல்லது எழுதி வைத்து படிக்கிறீர்கள் அப்படின்னா இது ஒரு வகையான செல்ஃப் சஜஷன். இந்த செல்ஃப் சஜஷனை சூப்பராக இன்னொரு விதத்தில் நீங்கள் பயன்படுத்த முடியும். என்ன அப்படின்னா, நம்ம நிறைய கோட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஒரு இமேஜ் போட்டு ஒரு அழகாக ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு கோட் எல்லாமே இருக்கும். நிறைய கோட்ஸ் மூலமாக நம்ம படிக்கும்போது அது நம்மளுடைய இலக்கோடு டைரெக்டாக தொடர்பு கொள்கிற மாதிரியோ அல்லது நமக்கு ஏதாவது ஒரு அறிவுரை சொல்கிற மாதிரியோ நம்மளுடைய மனதில் ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக அந்த கோட்டை படிக்கும்போது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கோட் நீங்கள் படிக்கும்போது உங்கள் மனதில் அது ஸ்ட்ராங்காக ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா அந்த ஃபோட்டோவை, இமேஜை அப்படியே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் அந்த ஃபோட்டோவை அடிக்கடி பார்க்கலாம். அந்த கோட் இருக்கக்கூடிய இமேஜஸை அடிக்கடி நீங்கள் பார்க்கலாம்.
இல்லை அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஃபோனில் கூட அடிக்கடி நீங்கள் பார்க்கலாம். இதுவே ஒரு விதமான செல்ஃப் சஜஷன்ஸ் தான். அண்ட் இந்த செல்ஃப் சஜஷனை இன்னும் பவர்ஃபுல்லாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள், சஜஷன்ஸ் அப்படிங்கிறது அஃபர்மேஷன்ஸ் கிடையாது, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் அஃபர்மேஷன் மாதிரியும் இருக்கும், நமக்கு நாமே நினைவுபடுத்திக்கிற விஷயமா கூட இருக்கும், அல்லது நமக்கு நாமே வந்து சில விஷயங்களை வந்து உணர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், நமக்கு நாமே சில விஷயங்களை செய்யணும் அல்லது செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நினைவுபடுத்துறதாகவோ, அல்லது ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை ஆழமாக நம்ம மனசில் பதிய வைக்கிறதுக்காக சொல்லப்படுற விஷயங்கள் தான் இந்த செல்ஃப் சஜஷன். உங்களுக்கு நீங்களே சுயமாக கருத்துக்களை சொல்லிக்கிறீங்க. இது அஃபர்மேஷன் கிடையாது. இது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். இது ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கணும், ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்கணும் அப்படிலாம் வந்து கிடையாது. இந்த விஷயத்தை நீ ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்கள் ஒரு கட்டளை மாதிரி எழுதிக்கிறீங்க அப்படின்னா இது சுய கட்டளை, இது ஒரு செல்ஃப் சஜஷன். இதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. உங்கள் மனசில் எப்படி அதை சொன்னால் அது ஆழமாக பதியுமோ, உங்களுக்கு புரியுமோ அப்படி எழுதுங்க. இப்படி தான் எழுதணும், அது ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதணும் அப்படிங்கிற அந்த ரூல்ஸ் எல்லாமே இந்த செல்ஃப் சஜஷன்ஸுக்கு ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த செல்ஃப் சஜஷனை ஃபாலோ பண்ணுறதுக்கான சிறந்த வழி என்ன அப்படின்னா, நீங்கள் தியானம் செய்து முடிப்பதற்கு முன்பதாக நீங்கள் மெடிடேஷன், மைண்டுக்கான மெடிடேஷன் பண்ணி அந்த தியான நிலையில் ஒரு அமைதியான ஒரு நிலையில் சில கருத்துக்களை நீங்கள் உங்களுக்கு நீங்களே மனதிற்குள்ளாக சொல்லிக்கொள்ளும் போது அது மிக வலிமையாக உங்களுடைய மனதில் பதிவாகும். இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வழி செல்ஃப் சஜஷனை உங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டுட்டு போகிறதுக்கு. அடுத்தது 7வது கோல் கார்டு டெக்னிக். கோல் கார்டை பயன்படுத்தினவங்க இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனேயே உங்களுடைய கோல் கார்டில் இருக்கிற விஷயத்த படிங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய அந்த கோல் கார்டை படிங்க. அதே சமயம் நீங்கள் இந்த கோல் கார்டை வந்து நான் லேமினேட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். உங்களோட எப்போவுமே எடுத்துகிட்டு போங்க, உங்களோட எப்போவுமே வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய பேக்லேயோ வேலட்லேயோ பர்ஸ்லேயோ ஏதோ ஒரு விஷயத்தை தேடுறீங்க, கோல் கார்டு வருது, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, வெயிட் பண்ண வேண்டி வருது, உடனே ஃபோனை எடுத்து அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் இந்த கோல் கார்டை எடுத்து படிங்க. அதில் இருக்கிற விஷயத்த ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உள்ளே வச்சுருங்க. அப்புறம் நீங்கள் ஃபோன் பார்க்குறதோ மற்ற விஷயம் பண்ணுறதோ எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள். இந்த கோல் கார்டை கவனிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரம் இருக்குது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் இதை பண்ணுங்கள். ஆனால் அதுக்கு வேண்டி எப்போவுமே இதை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. 8வது ஸ்கிரிப்ட். இதை வந்து ஸ்கிரிப்டிங் டெக்னிக்கில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பீங்க போன பயிற்சியின் மூலமாக. அதை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருப்பீங்க இல்லைங்களா? வாரத்திற்கு ஒரு முறை நீங்கள் எழுதின அந்த ஸ்கிரிப்டை படித்து பாருங்கள். வாரத்திற்கு ஒரு முறை. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, தினந்தோறும் ஃபாலோ பண்ணுறதுக்கு மெடிடேஷன், இந்த சக்ரா மெடிடேஷன், கிராட்டிடியூட் ஜேர்னலோட சேர்த்து இந்த எழுதியிருக்கிற இந்த ஸ்கிரிப்டிங் உங்களுடைய இலக்குக்கு பொருந்தக்கூடிய வேற ஏதாவது டெக்னிக், நான் இப்போ சொல்லியிருப்பேன், செல்ஃப் சஜஷனாக இருக்கலாம், அஃபர்மேஷனாக இருக்கலாம், ஆர் எனர்ஜி மேனிஃபெஸ்டேஷன், அதை பற்றி நம்ம பின்னாடி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பார்க்க இருக்கிறோம், அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெத்தடை நீங்கள் டெய்லியும் ஃபாலோ பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். வாரத்திற்கு ஒரு முறை இந்த ஸ்கிரிப்டிங் நீங்கள் அந்த பேப்பரில் எழுதியிருக்கீங்க இல்லைங்களா, அதை வந்து படித்து பாருங்கள். கேஷுவலாக படிங்க, ரொம்ப ஓவராக ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ணாமல் சும்மா ஒரு கிளான்ஸ் அதை படித்து பாருங்கள், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் உங்களுடைய மைண்ட் செட்டை அலைன் பண்ணுறதில், கரெக்ஷன் பண்ணுறதில், இம்ப்ரூவ் பண்ணுறதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி இந்த விசுவலைசேஷன் மூலமாக நீங்கள் உங்களுடைய இலக்குகளை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ விசுவலைசேஷன் மூலமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவங்க இந்த லிஸ்ட்டில் நான் விசுவலைசேஷனை ஆட் பண்ணலை. நீங்கள் மாதத்திற்கு ஒரு முறை அதே பயிற்சியை திரும்பவும் செஞ்சு பாருங்கள். மாதத்திற்கு ஒரு முறை செஞ்சீங்க அந்த விசுவலைசேஷனை அப்படின்னா போதுமானது. வாரம் வாரம் பண்ணணும், டெய்லியும் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓவராக ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி நம்ம இலக்குகள் மேலே அழுத்தங்களை, ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கிரியேட் பண்ணாதீங்க. ஆல்சோ இந்த செல்ஃப் சஜஷனுக்கு நம்ம ஹிப்னோசிஸ் கைடட் ஆடியோ கிரியேட் பண்ணியிருக்கோம். இதோட பெய்டு ப்ரோக்ராம் தான். பட் இதை பற்றின டீட்டெயில்ஸ், இது யாருக்கு செட் ஆகும் அண்ட் யார் இதை எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் இந்த வீடியோவினுடைய முடிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நீங்கள் தேர்வு செய்கிறதுக்கு அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இந்த கைடட் ஹிப்னோசிஸில் மொத்தம் 4 ஆடியோஸ் இருக்குது. மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் இருக்கிற ஒரு நபருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, அதாவது உங்களை ஒரு ஹிப்னோசிஸ் ஸ்டேட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு சில சஜஷன்ஸ், ஒரு சில சேஞ்சஸை உருவாக்கி பாசிட்டிவான சஜஷன்ஸை கொடுக்கறது தான் இந்த ஹிப்னோசிஸ் கைடட் ஆடியோனுடைய வேலை.
உங்கள் லைஃபுக்கு தேவையான 4 முக்கியமான விஷயங்களை பற்றின செல்ஃப் சஜஷன்ஸ் இருக்கிற மாதிரியான ஹிப்னோசிஸ் ஆடியோ ரெடி பண்ணியிருக்கேன். இதை பற்றின விவரங்கள் இந்த வீடியோவினுடைய முடிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது 9வது எனர்ஜி மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். நம்ம எபிக் லைஃப் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் கடைசியாக கொடுத்த அந்த பயிற்சி நிறைய பேர் செஞ்சு பார்த்துருப்பீங்க. இந்த எனர்ஜி மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய தாட்ஸை உடனடியாக தாட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. நீங்கள் ஈர்ப்பு விதி சார்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய ப்ராக்டிசஸ் அப்படிங்கிறதுல மிஸ் ஆகக்கூடிய அந்த தாட் எனர்ஜியை க்ரியேட் பண்ணக்கூடியது இந்த ப்ராக்டிஸ். அதே மாதிரி நீங்கள் நிறைய இந்த வீடியோஸ் பார்த்துருக்கலாம். பிரியாணி இலையில் எழுதி இதை எரிச்சிங்கன்னா நடக்கும், இப்படிலாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே கேயாஸ் மேஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னது கேயாஸ் மேஜிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைண்டோட ஆற்றலை பயன்படுத்தி நம்ம ரியாலிட்டியில் ஒரு சேஞ்சஸை உருவாகக்கூடிய ஒரு மேஜிக் அப்படிங்கிறது இந்த இடத்துல இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இது ஒரு ஃபாரின் மாந்திரீக மெத்தட். அதுதான் கேயாஸ் மேஜிக் அப்படிங்கிறது. இதில் எனர்ஜி இன்வால்வ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். அப்போ தான் அது முழுமையாக வேலை செய்யும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இயல்பாக செயல்படுத்தும் போதே உங்களோட மைண்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அதில் அது நடக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு நீங்கள் பிரியாணி இலையில தான் எழுதி எரிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதுக்குன்னு சில கான்செப்ட் இருக்குது. ஏன் அந்த பிரியாணி இலையை சொல்கிறாங்க, ஏன் ஒரு ஆர்கானிக் மெட்டீரியல், அதாவது பிரியாணி இலை அப்படிங்கிறது ஒரு ஆர்கானிக் மெட்டீரியல், ஏன் அதுக்கு பதிலாக பனை ஓலையில் எழுதுனா ஒர்க் அவுட் ஆகாதா, ஏன் பேப்பரில் எழுதுனா ஒர்க் அவுட் ஆகாதா? ஸோ இது ஒரு கேயாஸ் மேஜிக் கான்செப்ட்டுங்க. அதாவது கேயாஸ் மேஜிக் அப்படின்னு வரும்போது இதற்கு லிமிட்டேஷன்ஸே கிடையாது. மைண்டுக்கு இருக்கக்கூடிய அபார சக்திகளை பயிற்சியின் மூலமாக வெளியே கொண்டு நீங்கள் படிப்படியாக பயன்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் அந்த கான்செப்ட். அந்த எனர்ஜியே இல்லாமல் மெத்தடை மட்டும் இன்றைக்கி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒன்று தான் இந்த பிரியாணி இலையில் எழுதி எரிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். இதெல்லாம் கம்ப்ளீட்லி ஒரு கேயாஸ் மேஜிக்கோட கான்செப்ட். எகெயின் இந்த விஷயங்களில் அவங்க வெறும் மெத்தடை மட்டும்தான் சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி எனர்ஜியை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது, பயன்படுத்துறது, ஹேண்டில் பண்ணுறதுங்கிற ஒரு விஷயங்கள் அதில் அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. எனர்ஜி மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். இந்த எனர்ஜி பால் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் அப்படிங்கிறது எனர்ஜியை உங்கள் மைண்டை வச்சு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு டெக்னிக். இதை நீங்கள் எந்த மெத்தடுக்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். விஷன் போர்டு உருவாக்கி இருக்கிறீங்க, கோல் கார்டு கிரியேட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் உங்கள் மைண்டுக்கு சஜஷன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு சில அஃபர்மேஷன்ஸை செலக்ட் பண்ணி டெய்லியும் பயன்படுத்துறதுக்காக நோட் பண்ணி வச்சுருக்கீங்க. இது மாதிரி எந்த விஷயத்தை நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருந்தாலும் அதற்கு எனர்ஜி மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் மூலமாக அந்த எனர்ஜி பாலை க்ரியேட் பண்ணி அதற்குன்னு நம்ம அந்த கைடட் ஆடியோவில் சொன்ன மாதிரி நோக்கம் கொடுத்து அதை சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய தாட் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் எதை உருவாக்கி வச்சுருக்கீங்களோ அதற்கு ஆற்றலை கொடுக்க முடியும். நீங்கள் எதற்கு ஆற்றலை நீங்கள் டைரெக்டாக எனர்ஜியில் ஹேண்டில் பண்ணி ஆற்றலை கொடுக்குறீங்களோ அந்த விஷயங்கள் நீங்கள் இயல்பாக இது வரைக்கும் இந்த ஈர்ப்பு விதியில் சொல்லியிருக்காங்களே, எவ்வளவு லட்சக்கணக்காக ஃபீஸ் வாங்கிட்டு சொல்லி கொடுக்குற ஈர்ப்பு விதி பயிற்சியில் கூட இந்த விஷயங்கள் இருக்காது. ஏன்னா அவங்க மைண்டோட எனர்ஜியை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்கிறாங்க. இந்த டெக்னிக் அப்படிங்கிறது உங்கள் மைண்டோட எனர்ஜியை எப்படி உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துறது அப்படிங்கிற மெத்தட். இதை இப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயங்கள் நான் உங்களுக்கு அந்த டெக்னிக்கை கொடுக்கும்போது சொல்லியிருக்க மாட்டேன். பட் நீங்கள் இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இதற்கு பிறகு இந்த மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரியில் நீங்கள் பயன்படுத்தின எக்ஸ்பிரஸ் பண்ண விஷயங்களுக்கு எனர்ஜி பால் மேனிஃபெஸ்டேஷன் மூலமாக ஆற்றலை கொடுங்கள். எகெயின் நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ காசு கட்டி நீங்கள் ஒரு கோர்ஸை படித்தாலும் அதிலெல்லாம் இல்லாத எனர்ஜியை ஹேண்டில் பண்ணக்கூடிய, மேனிப்புலேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் இது. நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணி இதை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி இது எதுக்கெல்லாம் எப்படியெல்லாம் வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா இதற்கு பிறகு நீங்கள் இதை உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். ஸோ எனர்ஜி பால் மேனிஃபெஸ்டேஷனா என்ன அப்படின்னே தெரிலனா எபிக் லைஃப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற மெடிடேஷன், ஆற்றல் மையங்களுக்கான பயிற்சி இதிலெல்லாம் கலந்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ஃப்ளோவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் எனர்ஜி பால் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடை பயன்படுத்தணும். இந்த ப்ராக்டிஸில் இல்லாமல் ஆற்றலே இல்லாமல் ஆற்றலை ஹேண்டில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்கக்கூடாது. உங்களோட எனர்ஜியை நீங்கள் லாஸ் பண்ணுவீங்க.
ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள், உங்களுக்கு என்னென்ன விஷயம் தெரியணும், என்னென்ன விஷயம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டிங்கிற ஒரு விஷயம் ரன் ஆகிட்டு இருக்கு. புதிதாக இருப்பவர்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு செய்தி அனுப்பினால் போதுமானது. அடுத்தது 10வது டேக்கிங் இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன்ஸ். அப்படின்னா என்னன்னா, நீங்கள் தொடர்ச்சியாக அந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் போய்கிட்டே இருக்கீங்க. டக்குன்னு உங்களுக்கு மைண்டில் ஒரு செயலை செய்யணும், ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை இது பண்ணணும், இந்த புக்கை படிக்கணும், இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், இதை கற்றுக்கணும் அப்படின்னு எல்லாம் ஆர்வம் ஏற்படுதுன்னா நீங்கள் அதில் இறங்கணும், ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ஈடுபடக்கூடிய நிறையா விஷயங்களை உங்களுடைய பாதையில் மேனிஃபெஸ்டேஷன் ஜேர்னியில் திரும்ப இணைத்து கொள்வதை போல இருக்கிற விஷயங்களில் தான் ஈடுபடணும். உங்களை விட்டுட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விஷயத்தில் ஈடுபடக்கூடாது. உதாரணத்துக்கு, நான் சினிமா நடிகராகணும் அப்படின்னு ஒரு நபர் ஆசைப்படுறார். சரி, சினிமா நடிகராகணும் ஆசைப்பட்டு அவர் நடிப்பு சம்மந்தப்பட்ட ஸ்கூலில் ஜாயின் பண்ணி படிச்சுக்கிட்டே இருக்கிறார். திடீர்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது, நான் சாஃப்ட்வேர் கோடிங் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு உடனே சாஃப்ட்வேர் கோடிங் கற்றுக்கிறதுக்காக போயிட்டார். ஸோ சாஃப்ட்வேர் கோடிங்கை நடிப்போட எந்த இடத்துல அவரால் இணைக்க முடியும்? அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக இணைக்க முடியும். ஆனால் இவருக்கு அந்த 2 மைண்ட் செட் இருக்குது அப்படின்னா சாஃப்ட்வேர் ப்ளஸ் சினிமா இந்த 2 விஷயத்தை ஏதாவது ஒரு இடத்துல அவர் இணைக்கக்கூடிய ஒரு துறையில் அவர் லேண்ட் ஆவார், அவர் நினைக்கிற விஷயங்களை செய்வார். ஆனால் இவர் அதை பயன்படுத்தவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த 2 விஷயத்தை ஒன்றா இணைக்க முடியாத அளவுக்கு அவருடைய மைண்ட் செட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அல்லது அவர் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டார், யூடியூப்பில் ஏதோ ஒரு வீடியோ பார்த்து இதை பண்ணால் இது நடக்கும், இதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குன்னு யாரோ ஒருத்தங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு புதுசாக நமக்கு தோன்ற விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டே இருந்தால் அதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகாது. நீங்கள் போகக்கூடிய பாதையில் நீங்கள் கற்றுக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த நபராக இருக்கணும். அதாவது நீங்கள் கற்றுக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஏற்கனவே உங்கள் மைண்டுக்குள்ளே ஆழமாக பதிந்த விஷயங்களாகத்தான் இருக்கும். உதாரணத்துக்கு இதை பற்றின விளக்கம் நான் ஏற்கனவே இந்த எக்ஸ்பிரஷனை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு ஆர்ட்னு ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஆர்ட் ஃபார்மை ஒரு இயற்கையான ஒரு விஷயத்தை ஒரு நபர் பார்க்குறாரு. அதை அவர் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாருன்னா, அவருக்கு இயற்கைங்கிற ஒரு விஷயமும் பிடிச்சிருக்கு, அதே சமயம் அவருக்கு இந்த டெக்னாலஜி கேஜெட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா கேமராவை அவர் சூஸ் பண்ணி ஃபோட்டோகிராஃபராக அவர் மாறிடுவார். அதே சமயம் அவருக்கு பெயிண்டிங்கு, ஓவியம், கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவருக்கு இயற்கையும் பிடிச்சிருக்கு, கலை அப்படிங்கிற விஷயமும் பிடிச்சிருக்கு. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் ஒரு ஓவியம்ங்கிற விஷயத்தை எடுத்துடுவார். ஸோ இயற்கைங்கிற ஒரு விஷயந்தான் இந்த 2 பேருக்கும் நடுவில் பொதுவான ஒரு இன்ட்ரெஸ்டடான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஒரு டெக்னாலஜிங்கிற ஒரு ஆப்போசிட்டான ஒரு சைடும், கலைங்கிற இன்னொரு ஆப்போசிட்டான ஒரு சைடும் இருக்கக்கூடிய 2 நபர்களுக்கு ஒரே காமன் இன்ட்ரெஸ்ட் எப்படி அவங்கள வேறு பொசிஷன்ஸை எடுக்க வைக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி தான் உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் ஒரு மேக்சிமம் ஒரு 3 to 4 3 அல்லது 4 விஷயம் ஒரு துறைகளில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படலாம். அதையெல்லாம் கற்றுக்கொண்டு நீங்கள் ஒன்றாக இணைக்கணும். இதை இப்படி இன்னும் எளிமைப்படுத்தி சொல்கிறேன். நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பாத்தில் போய்கிட்டே இருக்கும்போது நிறைய விஷயங்கள், ஒரு சில விஷயத்தை பற்றி கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும், படிக்கணும், ஒரு நபரை மீட் பண்ணணும், இந்த ஈவெண்ட்டுக்கு போகணும், இந்த படம் பார்க்கணும், அல்லது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சு பார்க்கணும், இந்த ஒரு மாடலில் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்படி உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகும்போது உடனடியாக செயல் செய்யுங்க, அந்த விஷயத்தை செய்யுங்க. அப்படி நீங்கள் செய்யும்போது தான் உங்களுக்கு பிரபஞ்சம் வைத்திருக்கிற அந்த பாடத்தையோ பரிசையோ, அது என்னவோ நமக்கு தெரியாது, அது பாடமாக இருக்கலாம், பரிசாக இருக்கலாம், அடுத்த ஸ்டெப்பாக இருக்கலாம், வாட்டெவர், ஒரு வாய்ப்புக்கான புதிய கதவாக கூட அந்த செயல் இருக்கலாம். அதை நீங்கள் செய்யும்போது அப்போ தான் அந்த கதவை நீங்கள் திறப்பீங்க. அப்போ தான் பிரபஞ்சம் கொடுக்குற அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துவீங்க. அப்போ தான் உங்களுடைய மனம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஸ்பயரான விஷயங்களை நீங்கள் மதிப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ தான் அது திரும்ப உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம மதிக்கிற விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் அதிகமாகும். ஒரு நபர் இருக்கிறாரு, அவரை நம்ம மதிக்கவே மாட்டேங்கிறோம். அவர் நம்ம கூட நல்லா பேசுவாரா, பழகுவாரா, நடந்துக்குவாரா? மாட்டார். ஒரு நபரை நம்ம மதிக்கிறோம், அவர் நம்மக்கிட்ட நல்லா நடந்துக்குவார், நமக்கு நிறைய விஷயங்களை அவர் செய்வார். அதே போல தான் உங்களுடைய மனமும் பிரபஞ்சமும் அதே மாதிரி தான். அது கொடுக்குற விஷயங்களை நீங்கள் மதித்து செயல்பட வேண்டும். டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருந்தோன்னா அது எகெயின் அது நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளும் அதை விலக்கி விட்டுட்டு வேறு பாதையில் போகிறதுக்கு சமம். தயவு செய்து இன்ஸ்பயர்டு ஆக்ஷன்ஸ் எடுங்க. இன்ஸ்பயர்டு ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறதே ஒரு மெயின்டெனன்ஸ் பயிற்சி தான். இதை பயிற்சியாக நீங்கள் செய்ய முடியாது, ஆனால் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது என்று நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இது நடக்கும்போது நீங்கள் இதை செய்ய வேண்டும். அடுத்தது 11வது ஒர்க்கிங் ஆன் யுவர் செல்ஃப். உங்களை சீர் செய்வதற்காக, மேம்படுத்துவதற்காக, முன்னேற்றுவதற்காக தொடர்ச்சியாக உங்களுடைய மைண்ட் செட்டை இம்ப்ரூவ் பண்ணுறது,
திறன்களை வளர்த்து கொள்வது. மைண்ட் செட் அப்படிங்கும்போது நல்ல கருத்துக்களை கேட்குறது. இது பல விதத்துலையும் நீங்கள் செய்யலாம். மைண்ட் செட்டை இம்ப்ரூவ் படுத்துறதுக்கு இன்னும் ஒரு ஆழமான புரிதலை ஏற்படுத்துகிற மாதிரியான கருத்துக்களை கேட்குறது. ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா தொழில் சார்ந்த கருத்துக்களை கேட்குறது. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடைய உடல், உங்களுடைய மனம், உங்களுடைய ஆற்றல், இந்த 3 விஷயங்கள் சேர்ந்தது தான் நீங்கள். அதுதான் ஒர்க்கிங் ஆன் யோர் செல்ஃப் அப்படிங்கிறது. இந்த விஷயத்தை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை நீங்கள் முன்னேற்றி கொண்டே இருக்க வேண்டும். இதை நீங்கள் பராமரித்து கொண்டே இருக்க வேண்டும். இதை நீங்கள் செய்ய 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 இது லைஃப் ஸ்டைல் ப்ராக்டிஸ். உங்களுடைய வாழ்க்கை முறை கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனதையும் அடுத்தது நம்மளை எப்படி இன்னும் பெட்டராக வச்சுக்கிறதுக்கு, நம்ம இன்னும் சரியான ஒரு மைண்ட் செட்டை இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம எந்த மாதிரி விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன மாதிரி விஷயங்களில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், என்ன மாதிரி விஷயத்த செஞ்சால் நமக்கு இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நீங்கள் யோசித்து ஒரு விஷயத்தை பண்ணி நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது என்னவா வேணா இருக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதா இருக்கலாம். ஒரு ஹாபி இருக்குது, அந்த ஹாபியை சீரியஸாக ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அந்த ஹாபியை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ஹாபியை சும்மா ஏதோ எனக்கு பிடிக்கும்ப்பா அப்படின்ட்டு ஏனதானு பண்ணாமல் அதை ரொம்ப சீரியஸாக எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். அதற்குன்னு ஒரு டைம் ஒதுக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தை, நீங்கள் வாங்கக்கூடிய பொருளில் இருந்து, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் இருந்து ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் நேரம் கிடைக்கும்போது இதை பெட்டரான ஒரு விஷயம் எது, சிறந்த ஒரு விஷயம் எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதற்கு மதிப்பு கொடுக்குறீர்களோ, அந்த மதிப்புங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காதுங்க. சிலருக்கு டிசைன் பிடிச்சிருக்கும், சிலருக்கு அது வேல்யூ கொடுக்கணும், சில பேருக்கு அதிலிருந்து வேறு மாதிரியான சில விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நபருக்கும் அது வேறுபடும். ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த விருப்பங்களை வெளிப்படுத்துகிற மாதிரி நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளை எப்படி சிறந்த விஷயத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் முதற்கொண்டு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு நாள் 2 நாள்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியாது. இதை நான் இப்போ சொன்ன விஷயம் ஒரு சும்மா ஒரு ஜிஸ்ட் மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு வாட்ச் பயன்படுத்துகிற நபர்னு வச்சுக்கோங்க. வாட்ச் வாங்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட்ச்னா என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வாட்சை பற்றி அதோட ஹிஸ்ட்ரி என்ன, அது எந்த அளவுக்கு இன்றைக்கி மக்கள் பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா 200 ரூபாய்க்கும் ஒரு 50 ரூபாய்க்கும் நீங்கள் வாட்ச் வாங்க முடியும், 50 லட்சத்துக்கும் நீங்கள் வாட்ச் வாங்க முடியும். அப்போ 50 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தன் வாட்ச் வாங்குறாங்கன்னா அதில் என்ன இருக்குது? எல்லாரும் அதை பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் நீங்கள் வாட்ச் மேலே உங்களுக்கு ஒரு பிரியம் இருக்கிறது அப்படின்னா அதை பற்றி முதல்ல ஸ்டடி பண்ணுங்கள். இந்த ஸ்டடி பண்ணுறதுங்கிறது இன்றைய காலகட்டத்தில் அது ஒரு கடினமான விஷயமே இல்லை. யூடியூப் வீடியோஸ் பார்த்தாவே அதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு வாட்ச் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாட்சோட டைப் என்ன, கேட்டகரி என்ன, அது மூமெண்ட் அப்படின்னா என்ன, இதெல்லாமே டெக்னிக்கல் டேர்ம்ஸ். ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொரு பொருளுக்கு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கும். இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ், அதை பற்றின விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னாவே அதை பற்றின ஒரு அளவுக்கு புரிதலை நீங்கள் ஏற்படுத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். இதை ஏன் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இதுதான் எனக்கு வேல்யூ, இதுதான் எனக்கு சிறப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத இப்படி நீங்கள் ஸ்டடி பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு புரிய வைக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஹாபியாக இருந்தாலும் சரி, என்ன விஷயமா இருந்தாலும் சரி, அதை பற்றி ஸ்டடி பண்ணுங்கள். அதை பற்றின ஒரு ஹையர் லெவல் வேல்யூபிளான விஷயம், நீங்கள் என்ன ஒரு பொருள் வாங்கினாலும், ஒரு ஹாபியை ஃபாலோ பண்ணாலும், உங்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயத்த பண்ணாலும் அதை எப்படி பெஸ்ட்டாக பண்ணுறது, இதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சின்ன உதாரணம், நீங்கள் தனிமையாக போய் ஒரு இடத்துல உட்காந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் மற்றவங்க கிட்டேருந்து நமக்கு கிடைக்கும் போது இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே. அடுத்த முறை தனிமையில் உங்களோடு நீங்கள் தனிமையாக இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை செய்யும்போது இந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்தால் இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். தனிமையாக இருப்பதை நம்ம எல்லாருமே செஞ்சுருப்போங்க. ஆனால் அதை எப்படி சிறப்பாக செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இதை இன்னும் ஒரு நட்ஷெல்ல போடுற மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா, நீங்கள் எதையெல்லாம் செய்கிறீர்களோ அதையெல்லாம் மிகுந்த மதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு செயலாக செய்வது எப்படி என்று நீங்கள் ஒவ்வொன்றை குறித்தும் அதை பற்றி நீங்கள் ஆழமாக, ஒரு அளவுக்காவது ஆழமாக கற்றுக்கொள்வதன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அதை பின்பற்றும் போது உங்கள் வாழ்க்கை மிகுந்த மதிப்புமிக்க ஒன்றாக மாறிவிடும். இந்த ப்ராசஸை, இந்த விஷயத்தை, இந்த செயலை நீங்கள் தொடர்ச்சியாக இன்றிலிருந்து செய்ய தொடங்க வேண்டும். இன்றிலிருந்து நீங்கள் செய்ய தொடங்க வேண்டும். இப்படி பண்ணினீங்கன்னா நீங்கள் என்ன நடக்கும்னா, லெவல் வைஸ் நீங்கள் இம்ப்ரூவ் ஆவீங்க. எப்படி நம்ம ஸ்கூல் படிக்கும்போது 1வது 2வது 3வது படிப்படியாக நம்ம ஒவ்வொரு லெவலாக போகிறோமோ, அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய விஷயம், நீங்கள் செயல்படக்கூடிய விஷயம், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் படிப்படியாக இம்ப்ரூவ் ஆகும். படிப்படியாக. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம எல்லாருமே சாப்பிடுவோம். உணவு என்றால் என்ன, உணவு அப்படிங்கிற உணவு பாதுகாப்புனா என்ன, உணவினுடைய தரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும்.
உணவு தரம்னா என்னங்க? டேஸ்ட்டாக இருந்தால் உணவு தரமா? நிறைய பேர் அப்படி நினைத்துக் கொள்வார்கள். டேஸ்ட்டாக இருக்குன்னா இது டேஸ்ட்டாக இருக்குப்பா நல்லது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. டேஸ்ட் அப்படிங்கிறது நல்லது கிடையாது. டேஸ்ட்டுங்கிறது டேஸ்ட். உணவு தரம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கை தரம்ங்கிறது உயரும். ஏன்னா நம்ம எல்லாரும் சாப்பிட்றோம், நம்ம எல்லாருமே உடை போடுறோம். அதை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்துகிற பயன்படுத்துகிற இதை பற்றியெல்லாம் நீங்கள் ஸ்டடி பண்ண ஆரம்பிங்க, படிக்க ஆரம்பிங்க. அதில் சிறந்தது என்ன அப்படிங்கிற விஷயத்த உங்கள் மைண்டுக்குள்ளே பதிய வச்சுக்கோங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட் நீங்கள் சிறப்பானது மதிப்பு மிக்கது என்று விரும்பக்கூடிய விஷயங்கள் என்னென்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பிரேஷன் உங்கள் மைண்டுக்குள்ளே க்ரியேட் பண்ணும். அதையெல்லாம் தேட வைக்கும் உங்களுடைய மைண்ட். அதையெல்லாம் நோக்கி இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்குள்ள அந்த இன்ஸ்பிரேஷன் உங்கள் மனம் தானாக உருவாக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து விடும். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பார்க்குற யூடியூப் வீடியோஸை இந்த மாதிரி இதுக்கப்புறம் மாற்றுங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி மாற்றினீங்கன்னாவே போதுமானது. ஒரு வருஷத்தில் உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கும். இதெல்லாம் ஒர்க்கிங் ஆன் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறதுல உங்கள் மைண்ட் செட்டை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன சின்ன டிப்ஸ், ஐடியாஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போகணும். தொடர்ச்சியாக இதை பற்றி நிறைய விஷயங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் பேசுகிறேன். எல்லாத்தையும் ஒரே முட்டாக நம்ம பேசுகிறோம் சொல்கிறோம் அப்படின்னாலும் நிறைய விஷயங்கள் மனதில் நிற்காமல் மறந்து போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஃப்யூச்சரில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் மைண்ட் செட்டை கரெக்டாக அலைன் பண்ணுறதுக்கான சில பயிற்சிகள், கருத்துக்கள், அஃபர்மேஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய விஷயம் நான் உருவாக்குறேன். இதை பின்பற்றுங்கள். தயவு செய்து இவை அனைத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள், பின்பற்றுங்கள், செயல்படுத்துங்கள். அப்போ தான் நீங்கள் நினைக்கிற விஷயம் செயல் வடிவம் கொடுக்கப்படும், உருவாகும், மேனிஃபெஸ்ட் ஆகும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த செல்ஃப் ஹிப்னோசிஸ் ப்ரோக்ராமை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதை பற்றி நான் கடைசியில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த வீடியோவினுடைய கமெண்ட் செக்ஷன்லையும் 3 லிங்க் இருக்குங்க. முதலாவது லிங்க் இந்த மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரியினுடைய ஒட்டுமொத்த வீடியோக்கள் இருக்கக்கூடிய லிங்க். இது வரைக்கும் இந்த சீரீஸில் போட்ட எல்லா வீடியோவும் இருக்குது. தேவைப்பட்ட அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இரண்டாவது லிங்க்ல மைண்ட் மாஸ்டரி அப்படின்னா கைடட் செல்ஃப் ஹிப்னோசிஸ் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான 4 முக்கியமான விஷயங்களை எப்படி உங்களுடைய ஆழ் மனதில் பதிய வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான பெய்டு ப்ரோக்ராம். இதில் 4 கைடட் ஆடியோஸ் இருக்கும். இதை நீங்கள் பயன்படுத்துறதன் மூலமாக ரொம்ப எளிமையாக நீங்கள் எதுவுமே செய்யாமல் நீங்கள் உங்களுடைய ஆழ் மனதில் அந்த கருத்துக்களை பதிய வைக்க முடியும். அதற்கான வீடியோ லிங்க், அந்த வீடியோவில் போய் அந்த வீடியோவை ஒரு செகண்டு கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக அதை பற்றி ஃபஸ்ட்டு புரிதலை ஏற்படுத்திக்கோங்க. இது யாருக்கு தேவைப்படும், யாருக்கு தேவைப்படாது என்று அதன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதற்கான லிங்க் 2வது லிங்காக இருக்குது. 3வதாக ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். இது என்ன லிங்க் அப்படின்னா ஒரு பேமெண்ட் லிங்க்கு. நிறையா பேர் இந்த யூடியூபோட சூப்பர் சாட் மூலமாக, சூப்பர் கமெண்ட் மூலமாக பணம் அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்பக்கூடிய பணம் என்பது முழுமையாக எனக்கு சேராது. யாருக்குமே, எந்த யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கும் சேராது. யூடியூப் அதில் 30% பணத்தை எடுத்துக்கொள்ளும். 100 ரூபா அனுப்புகிறீங்கன்னா 30 ரூபா அவங்க எடுத்துக்குவாங்க. 70 ரூபாய் தான் அந்த யூடியூப் கான்டென்ட் கிரியேட்டருக்கு கொடுப்பாங்க. இது நீங்கள் டைரெக்டாக பணம் அனுப்புனாலும் பொருந்தும், மற்ற எல்லா விஷயத்துக்கும் அது பொருந்தும். அப்படி யாராவது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, இந்த சேனல் எவ்வளோ நாள் நான் ஃபாலோ பண்ணேன், எனக்கு இதன் மூலம் நிறைய பயன்கள் கிடைத்திருக்கு, நான் ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த யூடியூப் மூலமாக பணம் அனுப்பாமல் கீழே நான் கொடுத்துருக்கிற ரேசர் பேவோட டைரக்ட் பேமெண்ட் லிங்க்கை பயன்படுத்துங்க. இது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க இந்த யூடியூபுக்கு பதிலாக இந்த லிங்கை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எகெயின், விருப்பம் இருக்கிறவர்கள் மட்டும். தொடர்ச்சியாக பயணிப்போம். இன்னும் நிறைய கருத்துக்கள், பயிற்சிகள், அதே மாதிரி உங்களுடைய மனநிலையை சரியாக அலைன் பண்ணுறதுக்கான அஃபர்மேஷன்ஸ் முதற்கொண்டு நிறைய விஷயங்கள் வரப்போகிறது. தொடர்ச்சியாக நம்ம எபிக் லைஃப் சேனலோடு, எபிக் லைஃப் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் இணைந்து பயணியுங்கள். பிரபஞ்ச பேராற்றல் உங்களை வழிநடத்துவதாக. நன்றி.